नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबद भागवतं रसमालयं मुहुरतो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपस्तदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरं। हरिः ओं तत्सत्। कदाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेत् तद्रीतं स्यात् श्रीचैतन्यं नमामितं। हरे कृष्णा। இப்போ நேற்று பாகவதம் பார்த்ததுல என்ன பாயிண்ட் ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. 5 விஷயங்கள் அந்த பக்தி பண்றவங்க, சாது சங்கம், அவங்களுக்கு தூய பக்தர்களுக்கு சர்வீஸ் பண்றது, அப்புறம் பாகவதம் கேட்கறது, அப்புறம் பகவான கோவில்ல போய் தரிசனம் எடுக்கிறது, தாம் வாசம், அது கொஞ்சம் பார்த்தோம் மாதாஜி. இன்னொன்னு என்ன சொன்னீங்க? தாம்ல வசிக்கிறது. ஓகே, நாம கீர்த்தன், இதெல்லாம் சேர்ந்து நாம கீர்த்தன் ஃபர்ஸ்ட். ஓகே, थैंक यू மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் பிரபு, சொல்லுங்க பிரபு. கிருஷ்ணர் மேலான பகவான், ஒரு சிறந்த நண்பனாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அவர் எப்போதும் ஏமாற்றப்பட மாட்டார். அவர் எப்போதும் பக்தருக்கு அவருடைய துணையாக இருப்பார். தேங்க்யூ பிரபு. எந்த உறவு நிலையில நம்ம பகவானை ஏத்துக்கிட்டாலும் அந்த உறவு நிலையிலிருந்து பகவான் மாறவே மாட்டார் இல்லையா? நித்தியமா நிரந்தரமா நம்ம அதே உறவு நிலையில இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கபிலர் அவங்க அம்மாவை சாந்த ரூபான்ட்டு சொல்றாங்க. அது பக்தர்களின் செல்வ வளம் என்று அழைக்கப்படுகிறது. தேங்க்யூ மாதாஜி. சாந்த ரூபா மாதாஜின்னு ஒரு மாதாஜிக்கு பேர் கொடுத்திருக்காரு குருமாராஜ். ரெண்டு சாந்த ரூபா மாதாஜி எனக்கு தெரியும், 2 பேரை தெரியும். சோ ஓகே, தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நம்ம தாம்ல வசிக்க முடியலன்னா எந்த வீட்டுல நாம சங்கீர்த்தனமும் துளசி தேவி வழிபாடும் இருக்கும், அந்த வீடு தாமுக்கு. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 25வது அத்தியாயம் பதம் 39, 40 படிக்கணுமா? படிச்சுட்டோமா? அதுதான் 39, 40 தானே படிக்கணுமா? ஓகே. इमं लोकं दनत वामुम् आत्मन मुपयायिनं
ஆத்மானம் அனுயே சேகயே ராயக பசவோ கிருகாக விஸ்ருஜ்ய சர்வான் அனயாம்ஸ்ச மமேவம் விஸ்வதோ முகம் பஜந்தி அனன்யயா பக்தியா தான் மிருத்யோர் அதிபாரயே. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தேவத்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. இவ்வாறு அண்டத்தின் எல்லா இடங்களிலும் பரவியுள்ள பகவானாகிய என்னை தயக்கமின்றி பக்தி தொண்டில் வழிபடும் பக்தர்கள் மேலுலக கோள்களுக்கு உயர்த்தப்பட அல்லது இந்த உலகின் செல்வம், குழந்தைகள், கால்நடைகள், வீடு அல்லது உடலுடன் தொடர்புடைய எதனுடனும் மகிழ்ச்சி அடைதல் ஆகிய எல்லா ஆசைகளையும் விட்டுவிடுகிறார்கள். நான் அவரை பிறப்பு இறப்புகளின் மறுபக்கத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். மிருத்யோர் அதிபாரையே, பஜந்தி அனன்யா பக்தியா தான் மிருத்யோர் அதிபாரையே அப்படின்னு சொல்றார். ஸோ அனன்ய பக்தி அப்படிங்கிறது பல தடவை நமக்கு சொல்லப்படுது. அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பர்யபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். ஆனா அந்த அனன்ய பக்தினா என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எப்பவுமே இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் நம்ம கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கு. எதிர்பார்ப்புகள் இல்லாம நம்மளால இருக்க முடியுமா? ஏதோ ஒரு தேவை இல்லாம நம்மளால இருக்க முடியுமா? எல்லா வயசுலயும் இருக்கு, சின்ன வயசுலன்னு கிடையாது. வயசானவங்களுக்கு கூட என்ன இருக்கு, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என் பேரன், எள்ளு பேரன், கொள்ளு பேரன், இந்த மாதிரி ஏதோ ஒரு லிங்க் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த பௌதிக உலகத்தோட நம்மள தொடர்பு படுத்தி நமக்கு அது நிறைவேறணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. பட் இந்த அனன்ய பக்தி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்க ஒன்லி பகவானுக்காக மட்டும் ஆசைப்படுறது. மற்ற விஷயங்கள் நம்ம இருந்தாலும் நடக்கும், இல்லைனாலும் நடக்கும். உண்டா இல்லையா? நாம தான் இருந்து நடத்தி வைக்கிறோமா? நம்ம இருந்தாலும் நடக்கும், இல்லைனாலும் நடக்கும். அதனால பகவானுடைய பக்தி மட்டும்தான் நமக்கு கிடைக்கிறது அபூர்வமானது. ஸோ அதனால அதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணும்போது பகவான் நம்மள இந்த பௌதிக பந்தத்துல இருந்து விடுவிக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். உமா மாதாஜி படிக்கிறீங்களா? நேற்று ரொம்ப வருத்தப்பட்டாங்க உமா மாதாஜி, நான் படிக்கவே இல்லை மாதாஜி அப்படின்னு. படிங்க இன்னைக்கு. படிக்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜே. இந்த 2 பதங்களிலும் வர்ணிக்கப்பட்டது போல தயக்கமின்றி பக்தி தொண்டு என்றால் ஒருவர் தன்னை கிருஷ்ணர் உணவில் அல்லது பக்தி தொண்டில் ஈடுபடுத்தி பகவானை எல்லாமாக ஏற்றுக்கொள்ளுதல் என்ற பொருளாகும். பகவானில் எல்லாமே அடக்கமாதலால் அவரை தயக்கமின்றி வழிபடும் ஒருவர் தானாகவே எல்லா செல்வ வளங்களையும் பெற்று எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுகிறார். பகவான் இங்கு தன் பக்தரை பிறப்பு இறப்பின் மறுபக்கத்திற்கு அழைத்துச் செல்வதாக உறுதியளிக்கிறார். அதனால் ஒருவர் பிறப்பு இறப்பிற்கு அப்பால் செல்ல ஆசைப்பட்டால் அவர் மண்ணுலக உடைமைகளை கொண்டிருத்தல் கூடாது என்று சைத்தன்யர் பரிந்துரைக்கிறார். இதன் பொருள், ஒருவர் இந்த உலகில் மகிழ்ச்சி அடையவோ அல்லது மேல் உலகிற்கு உயர்த்தப்படவோ முயற்சி செய்யக்கூடாது. ஜட உலக செல்வம், குழந்தைகள், வீடுகள் அல்லது கால்நடைகள் பெறவும் முயலக்கூடாது என்பதாகும். ஒரு தூய பக்தரால் உணர முடியாத நுண்ணிய அளவில் வீடு பெரு எவ்வாறு அடையப்படுகிறது, அதன் அடையாளங்கள் என்ன என்பது விளக்கப்பட்டு உள்ளது. கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாவுக்கு வாழ்தலில் 2 நிலைகள் உள்ளன. ஒரு நிலை இப்போதைய வாழ்விலும், மற்றொரு நிலை அடுத்த பிறவிக்கான நமது தயாரிப்பிலும் உள்ளன. நான் சத்வ குணத்தில் இருந்தால் நான் உயர்ந்த கோள்களுக்கு உயர்த்தப்பட ஆயத்தமாகிறேன். நான் ரஜகுணத்தில் இருந்தால் செயல்பாடுகள் முதன்மையான ஒரு சமுதாயத்தில் இருப்பேன். நான் தமோ குணத்தில் இருந்தால் நான் விலங்கு வாழ்வுக்கு அல்லது மனித வாழ்வின் கடநிலைக்கு தாழ்த்தப்படுவேன். ஆனால் ஒரு பக்தருக்கு இந்த வாழ்வு அல்லது அடுத்த வாழ்வில் அக்கறை ஏதும் இல்லை. ஏனென்றால் அவர் எந்த வாழ்விலும் மண்ணுலக செல்வத்திற்கு உயர்வு அல்லது வாழ்வில் உயர்ந்த நிலை அல்லது தாழ்ந்த நிலைக்கு ஆசைப்படுவது இல்லை. அவர் பகவானிடம், அன்புடைய என் பகவானே, நான் எங்கு பிறக்கிறேன் என்பது முக்கியமல்ல. ஆனால் நான் ஒரு எறும்பாக பிறந்தாலும் ஒரு பக்தரின் வீட்டில் பிறக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். ஒரு தூய பக்தர் இந்த மண்ணுலக பிடிப்பிலிருந்து விடுதலை பெற பகவானிடம் வேண்டுவதில்லை. உண்மையில் ஒரு தூய பக்தர் தன்னை வீடு பேற்றுக்கு பொருத்தமானவராக நினைப்பதில்லை. தன்னுடைய கடந்த கால வாழ்வு மற்றும் தன்னுடைய தவறான செயல்களை கருதி அவர் நரகத்தின் கீழான நிலைக்கு அனுப்பப்படவே தான் பொருத்தமானவர் என்று எளிமையாக நினைக்கிறார். இந்த வாழ்வில் நான் ஒரு பக்தனாக வேண்டும் என்று
முயற்சி செய்தால் அது என்னுடைய பல பல முந்தைய பிறவிகளில் நான் 100% புண்ணியவனாக இருந்தேன் என்று பொருள் அல்ல. அது இயலாத காரியம். அதனால் ஒரு பக்தர் தன் உண்மையான நிலை பற்றி எப்போதும் உணர்வு உடையவர். பகவானிடம் அவர் முழுதும் சரணடைவதன் மூலம் பகவானின் அருளால் மட்டுமே அவர் துன்பங்கள் சிறிதாக்கப்படுகின்றன. பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டது போல என்னிடம் சரண் அடையுங்கள், நான் உங்களுக்கு எல்லா விதமான பாவ விளைவுகளிலிருந்தும் பாதுகாப்பு அளிப்பேன். அதுவே அவர் கருணையாகும். ஆனால் பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைந்த ஒருவர் தான் சென்ற பிறவியில் எந்த தவறும் செய்யவில்லை என்பது பொருள் அல்ல. ஒரு பக்தர் எப்போதும் என் தவறுகளுக்காக நான் மீண்டும் மீண்டும் பிறக்கலாம், ஆனால் என் ஒரே வேண்டுகோள் என்னவென்றால் நான் உங்கள் தொண்டை மறக்காமல் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். அந்த பக்தர் அத்தகைய மன ஆற்றல் வாய்ந்தவர். அவர் பகவானிடம் நான் மீண்டும் மீண்டும் பிறக்கலாம், ஆனால் நான் உங்கள் தூய பக்தரின் வீட்டில் பிறக்க வேண்டும், அதனால் நான் முன்னேற மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் என்று வேண்டுகிறார். ஒரு தூய பக்தர் அவருடைய அடுத்த பிறவியில் தன்னை உயர்த்தி கொள்ள ஆவலுடையவர் அல்லர். அந்த மாதிரியான எதிர்பார்வை அவர் முன்பே விட்டுவிட்டவர். ஒருவர் குடும்ப தலைவராக அல்லது விலங்காக எந்த வாழ்வில் பிறந்திருந்தாலும் அவருக்கு என்று சில குழந்தைகள், சில வசதிகள் அல்லது சில உடைமைகள் இருக்க வேண்டும். ஆனால் ஒரு பக்தர் எதையும் உடைமையாக்கிக் கொள்வதில் ஆர்வம் கொள்வதில்லை. அவர் இறைவன் அருளால் பெறக்கூடிய எதிலும் திருப்தி அடைகிறார். அவருடைய சமூக நிலை அல்லது அவருடைய குழந்தைகளின் கல்வி நிலை முன்னேற்றம் அடைவதில் பற்றி இல்லாதவராக இருக்கிறார். அவர் புறக்கணிக்கும் மனப்பான்மை இல்லாதவர். அவர் கடமை உணர்ச்சி உள்ளவர். ஆனால் அவர் அதிகமான நேரத்தை தற்காலிகமான குடும்ப வாழ்வு அல்லது சமூக வாழ்வின் உயர்வுக்காக செலவழிப்பதில்லை. அவர் பகவானின் தொண்டில் முழுதும் ஈடுபட்டுள்ளார். பிற செயல்களுக்கு எவ்வளவு நேரம் அவசியமோ அவ்வளவு நேரம் மட்டுமே ஒதுக்குகிறார். யதார்த்தம் உபயுஞ்சுத அம்மாதிரியான தூய பக்தர் அடுத்த பிறவியில் அல்லது இந்த பிறவியில் என்ன நடக்கப் போகிறது என்பது பற்றி கவலைப்படுவதில்லை. அவர் தன் குடும்பம், குழந்தைகள் அல்லது சமுதாயத்துக்காக கூட கவலைப்பட மாட்டார். அவர் கிருஷ்ண உணர்வில் பகவானின் தொண்டில் முழுமையாக ஈடுபடுவார். பக்தருக்கு தெரியாமலேயே பகவான் தன் பக்தர் உடலை விட்டு நீங்கிய உடனேயே அவருடைய உன்னதமான தெய்வீக இருப்பிடத்திற்கு மாற்றப்பட ஏற்பாடு செய்கிறார். உடலை விட்டு நீங்கியவுடன் மற்றொரு தாயின் கருப்பைக்கு அவர் செல்வதில்லை. சாதாரண உயிர் இறந்த பின் அதனுடைய கர்மம் அல்லது செயல்களுக்கு ஏற்றபடி வேறு வகையான உடலை எடுக்க மற்றொரு தாயின் கருப்பைக்கு மாற்றப்படுகிறது. ஆனால் பக்தரை பொறுத்தவரை அவர் உடனே பகவானின் தொடர்பில் ஆன்மீக உலகிற்கு மாற்றப்படுகிறார். அதுவே பகவானின் சிறந்த கருணையாகும். இது எவ்வாறு முடியும் என்பது பின்வரும் பதங்களில் விளக்கப்படுகிறது. பகவான் சர்வ வல்லமை உள்ளவர். ஆதலால் அவரால் எதையும் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் எல்லா பாவ விளைவுகளையும் மன்னிக்க முடியும். அவரால் ஒருவரை உடனேயே வைகுண்ட லோகத்திற்கு மாற்ற முடியும். அதுவே பக்தர்களின் நலத்தினை விரும்பும் பரமபுருஷ பகவானின் அரியதும் யாராலும் உணர முடியாதுமான ஆற்றலும் ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பகவத்கீதையில 12வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம், 6வது 7வது ஸ்லோகம் நினைக்கிறேன், 6 7வது ஸ்லோகமா இருக்குன்னு நினைக்கிறேன், 12th சாப்டர்ல. தேஷாம் ஏவானுகம் பார்த்தம் தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நச்சிராத் பார்த்த மையாவேஷித சேதசாம் அப்படின்னு பகவான் சொல்றார். தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத். என்ன அர்த்தம்? மிருத்யு சம்சார சாகராத், இந்த பிறப்பு இறப்பு கொண்ட இந்த சம்சார கடல்ல இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றேன். நானே நேரடியா உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு பகவான் சொல்றார். நீங்க இந்த ஒரு ஃபேமஸ் பிக்சர் பார்த்திருக்கீங்களா? ஒருத்தர் கடல்ல அப்படி தத்தளிச்சிட்டு இருப்பார், அப்படி கையை அப்படி தூக்கிட்டு இருப்பார். கருடன் மேல பகவான் அவருடைய கையை தூக்கி இப்படி குடி போற மாதிரி அந்த பிக்சர் பார்த்திருக்கீங்களா? இஸ்லாம் பிக்சர் பார்த்திருக்கீங்களா? எஸ் மாதாஜி, பாத்திருக்கோம் மாதாஜி. ஓகே, பாத்திருக்கேன் மாதாஜி. இந்த பிக்சர் இல்ல, இந்த பிக்சர் கபிலருக்கு பகவான் காட்சி கொடுக்கிற பிக்சர். நீங்க
புக்ல இருக்கிற பிக்சர். ஆனா அந்த பிக்சர் பாத்தீங்கன்னா அந்த கடல்ல வந்து ஒருத்தர் தத்தளிச்சுட்டு இருப்பார். அப்போ கருடன் மேல பகவான் வருவார், வந்து அப்படி கை தூக்கி அவரை வந்து கூட்டிட்டு போவார். சோ அந்த பிக்சர் வந்து அந்த ஸ்லோகத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு பிக்சர். தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகரா பவாமீனா சிராத் பார்த்த மையா வேஷித சேதசாம் அப்படின்னு சொல்றாரு. சோ யார் வந்து அனன்ய பக்தி பண்றாங்களோ அவங்கள பகவான் வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவார், காப்பாத்துவார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே நான் சொன்னேன், ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தோ மத்தியே திஷ்டந்தி ராஜச அத என்னது கீழே போறது தாமசக. ஊர்துவம்னா மேல் நோக்கி போறது. சத்துவகுணத்துல இருந்தா சொர்க்கலோகம் அடையலாம். ரஜோகுணத்துல இருந்தா திரும்ப இந்த பௌதிக உலகத்துல மனித பிறவி எடுக்கலாம். தமோ குணத்துல இருந்தோம் அப்படின்னாக்க இதே உலகத்துல புழு பூச்சிகளா, மரம் செடி கொடிகளா, விலங்குகளா, இல்ல மனிதர்கள்ல ரொம்ப மோசமான நிலையில இருக்கக்கூடிய மனிதர்களாவும் நம்ம வந்து பிறக்கலாம். அப்போ ஒரு தூய பக்தரை பத்தி சொல்லும் போது பிரபுபாதர் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியான சில விஷயங்கள்லாம் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுல எந்த கான்ட்ரவர்சியும் கிடையாது. ஸோ இந்த நடுவுல இந்த ஸ்லோகம் இருக்கே, ரொம்ப அந்த அந்த பேராகிராஃப் வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு குடும்ப தலைவராக அல்லது விலங்காக எந்த வாழ்விலும் பிறந்திருந்தாலும் அவருக்கென சில குழந்தைகள், சில வசதிகள் அல்லது சில கடமைகள் இருக்க வேண்டும். ஆனால் ஒரு பக்தர் எதையும் உடைமையாக்கிக் கொள்வதில் உரிமை கொள்வதில்லை. சோ அவர் வந்து அவருடைய குழந்தைகளின் கல்வி நிலை முன்னேற்றம் அடைவதில் பற்றில்லாதவராக இருக்கிறார். அவர் புறக்கணிக்கும் மனப்பான்மை இல்லாதவர், அவர் கடமை உணர்ச்சி உள்ளவர். இந்த ரெண்டுமே ஒண்ணுக்கொண்ணு நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம குழந்தைகளுடைய கல்வி அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாதா அப்படின்னா, கவலைப்பட்டு என்ன நடக்க போகுது? நம்ம கடமையை செய்யறதுக்கும் கவலைப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம கடமையை நம்ம சரியா செய்யணும். ஆனா என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டு அது மாறிடும் அப்படின்னாக்கா கவலைப்படலாம். கவலைப்படுறதுனால மாறப்போகுதா? நான் அப்படி உட்காந்து கவலைப்பட்டுட்டே இருக்கேன், என்ன மார்க் வருமோ தெரியல, 10 நிமிஷத்துல ரிசல்ட் வரப்போகுது, என்ன மார்க் வரும், என்ன மார்க் வரும், ஏதாவது அங்க நம்பர் அப்படியே ஓ இவங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்காங்க, சரி இந்த ஃபிகர்லாம் மாத்திடலாம் அப்படின்னு அங்க ஏதாவது மாறப்போதா? ஒன்றும் கிடையாது. இந்த மனம் என்ன செய்யுது, அந்த மாதிரி கவலைப்பட சொல்லுது. சோ பகவானுக்காக கவலைப்படுவோமா? அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். பௌதிக விஷயங்களுக்காக மட்டும் கவலைப்படுறோம். ஆனா பிரபுபாதர் வந்து எவ்வளவு அழகா வந்து அந்த வார்த்தைகளை கொடுத்திருக்காரு அப்படின்னு பாருங்க. அப்போ அவர் வந்து அதுல நம்ம கவலைப்படக்கூடாது. ஆனா அவர் கடமை உணர்ச்சி உள்ளவர். தன்னுடைய குடும்பத்தின் மேல கடமை உணர்ச்சி இருக்கு. ஆனா வெட்டியா உட்கார்ந்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறது கிடையாது. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? நம்ம கவலைப்பட்டு ஏதாவது மாற்றம் நடத்த முடியுமா? உட்கார்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஏதாவது மாறப்போகுதா? யார்கிட்ட பதிலே வரலையே. மாறாது மாதாஜி. இல்ல மாதாஜி. மாறாது மாதாஜி. கவலைப்பட்டு இல்ல கவலைப்பட்டுட்டே இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? எது நடக்கணுமோ அது வேண்டாம்னு நினைக்கிறோம், ஆனா கவலைப்படுறோம். அப்படி சொல்லுங்க, கரெக்டா சொன்னாங்க. கவலைப்படக்கூடாது, ஆனா நம்ம என்ன பண்றோம், கவலைப்படுறோம். ஏன் கவலைப்படுறது? நமக்கு ரொம்ப பழகி போச்சு. எதுக்காவது கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, எதுக்காவது ஏக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, இது நமக்கு நல்லா பழகி போச்சு. கொஞ்சமாவது கவலை இருக்கா பாரு, அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. அதான் மாதாஜி, நம்ம கவலைப்படலைன்னா கூட எங்கேயாவது கவலை இருக்கா பாரு, அவளுக்கு அவ பாட்டுல இருக்கா பாரு, கொஞ்சமாவது கவலை இருக்கா அப்படின்னு நானும் இதுல டயலாக் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். கொஞ்சமாவது கவலை இருக்கா உங்களுக்கு அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். நான் சொல்லாமல்லாம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். கவலைப்பட்டு என்ன செய்ய போறோம்? நடக்க போதா? அப்ப என்ன செய்யணுமோ மூளை வேலை செய்யாது. கவலைப்பட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன செய்யணுமோ அது மூளை வேலை செய்யாது. அதுக்கு பதிலா நாம என்ன காரியத்தை செய்யணுமோ அந்த காரியத்தை செய்யணும். சோ அதனாலதான் ரொம்ப டென்ஷனான பதட்டமான சூழ்நிலைகள்ல நாம முடிவெடுக்கிறத விட மத்தவங்க முடிவெடுத்து நாம அதை செயல்படுத்துறது ரொம்ப சிறந்ததா இருக்கும். ரொம்ப டென்ஷனா இருக்கு, ரொம்ப பதட்டமா இருக்கும் அப்படிங்கும் போது நாம முடிவெடுக்காம ஆக்சுவலா இந்த லைஃபை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இதுல இருந்து விலகி நின்று பார்க்கணும். இதுல இருந்து விலகி நின்று ஓ இந்த மாதிரி நடக்குதா, சரி இப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படி நம்ம பார்க்க கத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த கவலைப்பட மாட்டோம். ஆனா அந்த மாதிரி பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி பாக்குறதுக்கான பயிற்சி நம்ம கிட்ட கிடையாது.
நம்ம எப்பவுமே அந்த பிரச்சனைகளோட நம்மள வந்து அடையாளப்படுத்திக்கிறோம். இந்த உடலோட அடையாளப்படுத்திக்கிறோம், பிரச்சனைகளோட அடையாளப்படுத்திக்கிறோம், எல்லாத்தோடையும் நம்ம வந்து அடையாளப்படுத்திக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்றோம், எப்ப பார்த்தாலும் டென்ஷன், கோபம், கத்துறது, இதெல்லாம் நம்ம வந்து பண்றோம். ஆக்சுவலா அந்த மாதிரி இல்லாம நம்ம பகவானுக்காக கவலைப்பட்டோம் அப்படின்னாக்க உண்மையிலே என்ன ஆகும், பக்தியில முன்னேறலாம். பௌதிக விஷயங்களுக்காக கவலைப்பட்டோம் அப்படின்னு அதுக்காக அதை புறக்கணிக்கணும்னு கிடையாது. நீ படிச்சா படி, படிக்கலைன்னா போ, என்னுடைய கடமை ஃபீஸ் கட்டிட்டேன், உன்னை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன், அவ்வளவுதான், நான் இனிமே அதை பத்தி கேட்கவே மாட்டேன் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அது கவலைப்படாம இருக்கிறது கிடையாது. நம்முடைய கடமை என்னவோ அதை நம்ம சரியா செய்யணும். அதே சமயத்துல தேவையில்லாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க வேண்டாம், கவலைப்பட்டு டென்ஷன் ஆகி கத்தி அந்த சூழ்நிலையை நம்ம வந்து பெரிதுபடுத்த கூடாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன விதிச்சிருக்கோ அதான் நடக்க போகுது. அவங்களுடைய தலையெழுத்தை நம்மளால மாத்தவே முடியாது, யாருடைய தலையெழுத்தையும் யாராலையும் மாத்த முடியாது. அப்போ அவங்களுக்கு அந்த கடமை உணர்வோட அவங்க எப்படி நடந்துக்கணுங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். பசங்களுக்கு நம்ம வந்து பொறுப்பு உணர வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமே தவிர அதே சமயத்துல நம்ம அவங்க பின்னாடியே போயிட்டே இருக்கக்கூடாது. ஓகே, ஒரு காலம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய வேலையை பார்க்கத்தான் போறாங்க. ஸோ அதனால இந்த 2 லைனும் வந்து ரொம்ப முக்கியமானது. அவர் கடமை உணர்ச்சி உள்ளவர், ஆனால் அவர் அதிகமான நேரத்தை தற்காலிகமான குடும்ப வாழ்வு அல்லது சமூக வாழ்வின் உயர்வுக்காக செலவழிப்பது இல்லை. சாண்டிங் பண்றதுக்கு டைம் கிடையாது, படிக்கிறதுக்கு டைம் கிடையாது, எதுக்குமே டைம் கிடையாது அப்படின்னு இருக்கிறது கிடையாது. அவர் வந்து எல்லாத்தையும் கவனிக்கிறார், அதே சமயத்துல பகவானுக்காக நேரம் செலவழிக்கிறார். யதார்த்தம் உபயுஞ்சதக. ஸோ இது என்ன ஸ்லோகம் அப்படின்னாக்க, அநாசக்தஸ்ய விஷயான் யதார்த்தம் உபயுஞ்சதக நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்தம் வைராக்கியம் உச்சதே. ஸோ 2 விதமான வைராக்கியம் இருக்கு. வைராக்கியம்னா துறவு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஞான வைராக்கியம் அப்படின்னு பார்த்தோம். வைராக்கியம்னா துறவு மனப்பான்மை அல்லது உறுதியான மனப்பான்மைன்னு வச்சுக்கலாம். 2 விதமான வைராக்கியம் இருக்கு. ஒண்ணு பல்கு வைராக்கியம், ஒண்ணு வந்து யுக்த வைராக்கியம். பல்கு வைராக்கியம்னா என்ன அப்படின்னா போலியான வைராக்கியம், போலியான துறவு. பல்கு வைராக்கியம்னா என்னது, அது நிஜமானது கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சன்னியாசி இருக்கார், அந்த சன்னியாசி வந்து நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு, அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு. ஆனா பிரபுபாதர் என்ன பண்ணார், சட்டத்திட்டங்கள் எதையும் அவர் வந்து ஃபாலோ பண்ணல. கடல் தாண்டி போகக்கூடாது, விமானத்துல எல்லாம் பயணம் செய்யக்கூடாது, எத்தனையோ சட்டத்திட்டங்கள் இருக்கு. சன்னியாசினா கமண்டலத்தை தூக்கிட்டு தான் போகணும், சூட்கேஸ் எல்லாம் தூக்கிட்டு போகக்கூடாது, ஏகப்பட்ட சட்டத்திட்டங்கள் இருக்கு. சன்னியாசிக்கு எதுக்கு சூட்கேஸ், ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு இடத்துல வந்து அவர் நிரந்தரமா இருக்கக்கூட கூடாதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அவர் வந்து பிரயாணம் பண்ணிட்டே இருக்கணும்னு பார்த்தோம். ஸோ பிரபுபாதர் அதெல்லாம் கடைப்பிடிக்கல. அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க யுக்த வைராக்கியமா அவர் வந்து பண்ணார். யுக்த வைராக்கியம்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா பொருட்களும் பகவானுக்கு சொந்தமானது, அதனால அத பகவானுடைய சேவையில நாம ஈடுபடுத்தணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஈடுபடுத்துறது யுக்த வைராக்கியம். யுக்த வைராக்கியம், யுக்தி அப்படின்னாக்க இணைக்கிறது, பகவானோட இணைத்து அதை வந்து அந்த இணைப்பை புரிஞ்சுக்கிறது. இணைப்பை புரிஞ்சுக்கிட்டு நாம அதை பகவானுடைய சேவையில பயன்படுத்துறது. இந்த எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம ஜூம்ல வந்து பாகவதம் படிக்கிறோம், இதே வந்து ஜூமுக்கும் பகவானுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? இருக்கு மாதாஜி. எப்படி இருக்கு? நமக்குள்ள இருக்கிறவ நம்மளுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிறாரு. நாம வந்து பாகவதம் படிக்கிறோம்ல மாதாஜி, அவருடைய இதுதானே. சரிப்பா, நான் வந்து பாகவதம் எல்லாம் ஜூம்ல படிக்க மாட்டேன். நான் வந்து ஜூம்ல கதை பேசிட்டு இருப்பேன், இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். அப்ப பகவானுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா? எப்படி பேசிட்டு இருக்காங்க பாருங்க நினைப்பாரு அவரு. இல்ல நம்ம ஜூம் வந்து ஒரு கருவியா உபயோகப்படுத்துறோம். எனக்கு அவர் பாப்பா கடவுளை பத்தி பேசுறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். மாதாஜி எல்லா பொருட்களையும் பகவான் இருக்கார். யார் இந்த பதில சொன்னது? உமாதேவி மாதாஜியா? ஓகே. சோ ஒருத்தவங்க சொல்றாங்க, வாசுகி மாதாஜி சொல்றாங்க, ஜூம்ல பகவானை பத்தி படிக்கிறோம் அதனால தொடர்பு இருக்கு.
உமாதேவி மாதை சொல்றாங்க இல்ல இல்ல எல்லாத்தையும் பகவான் இருக்க, அதனால தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம்? எல்லாத்துலயும் இருக்காங்க மாதாஜி, கடவுள் எல்லாத்துலயும் இருக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. ரெண்டுமே கரெக்ட் தான் மாதாஜி. ஆனா ஜூம் மீட்டிங்ல வந்துட்டு நம்ம கதை பேசக்கூடாதுல்ல மாதாஜி. நான் கதை தான் பேசுறேன். ஜூம் மீட்டிங்ல நான் பாகவதெல்லாம் படிக்க மாட்டேன். நான் கதை பேசுறேன் மாதாஜி. நான் எங்க ஓட்டு போடுவோம் சொன்னா நம்ம பகவத்கீதை நம்ம ஜூம் மீட்டிங் தான் நான் ஓட்டு போடுவோம் மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி, டெக்னாலஜி அறிவு எல்லாமே பகவான் கொடுத்தாதான். பகவான் கொடுக்காம இந்த டெக்னாலஜி கூட யாருக்கும் உதயம் ஆயிருக்காது. அதாவது ஒரு இடத்துல இருக்கும், ஆனா எல்லாரும் பாக்குறோம். அதை நம்ம ரியலைஸ் எல்லாம் பண்ண முடியாது. பட் நம்மளால முடியுது. வெர்ச்சுவலா எல்லாரும் கனெக்ட் ஆகுறோம். ஆனா நிஜமா இல்ல. ஸோ எந்த டெக்னாலஜியுமே பகவானோட ஞானமும் அறிவும் இல்லாம இதை கண்டுபிடிச்சிருக்க கூட முடியாது. சரி, இப்ப புதுசா ஒரு கான்செப்ட் கொண்டு வர்றாங்க. இவங்களுக்கு இப்ப ஓட்டு போடுவோமா வேண்டாமா? மம்தா மாதாஜிக்கு. இல்ல, நான் மம்தா மாதாஜி ஓட்டு போட மாட்டேன். ஓட்டு போட மாட்டீங்களா? ஓகே. சோ நீங்க பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகத்தை எல்லாரும் மெமரைஸ் பண்றீங்க. யாருமே பாக்கி இருக்க கூடாது. எத்தனை பேர் இருக்கோம்? நம்ம 52 பேர் தான் இருக்கோம். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. 68 பேர் இருக்கோம், 52 பேர் தான் இருக்கோம். மத்தவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. எனிவே, பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகம். பூமி ராபோ அனலோ வாயுகு பிரகிருதி கம்மனோ புத்திரேவ ச அஹங்கார இதியம் மே பிரகிருதிரஷ்டதா. டிரான்ஸ்லேஷன் படிங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் இந்த 8ம் சேர்ந்தது எனது பிரிந்த ஜடசக்திகளாகும். சோ இந்த 8 ஜடசக்திகளுக்கு தவிர இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அது ஜூமா இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி, அது ஃபேஸ்புக்கா இருந்தாலும் சரி, இல்ல அது ஏஐயா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, இந்த 8 சக்திகளுக்கு உள்ள அடங்கியதுதான் எல்லாமே. சோ அலமேலு மாதாஜி, இப்ப நீங்க யார் போட்டு போடுவீங்க? மம்தா மாதாஜி சொன்னது கரெக்ட் தான். மம்தா மாதாஜி தான் ஓட்டு போடுவோம். மம்தா மாதாஜிக்கு தான் ஓட்டு போடுவோம். நம்ம மம்தா மாதாஜி ஜெயிக்க வச்சிடலாம். அவங்கள இன்னைக்கு ஜெயிக்க வச்சிடலாம் ஓட்டு போட்டு. கரெக்டா சொன்னாங்க. சூப்பரா சொன்னாங்க. சோ இந்த ஸ்லோகத்தை நீங்க எப்பவுமே மறக்க கூடாது. இதுதான் யுக்த வைராக்கியம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் இந்த 8ம் பகவானுடைய பிரிந்த ஜடசக்தி. இந்த 8 ஜடசக்திகளை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. இந்த 8 ஜடசக்திகள் தான் விதவிதமா நமக்கு எக்ஸிபிஷன் காட்டுறாங்க. பத்தியா நான் ராக்கெட் விடுறேன், பத்தியா நான் சேட்டலைட் விடுறேன், பத்தியா ஏஐ வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்றாங்க? எக்ஸிபிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது இல்லாம அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மம்தா மாதாஜி இன்னொரு ஸ்டெப் மேல போனாங்க. சோ இத பயன்படுத்துறதுக்கான அறிவையும் பகவான் தான் கொடுக்கிறார். அடுத்து சொல்றார், अपरेयं गीतस्तु अन्यां प्रकृतिं विद्धि मे परां जीवभूतं महाबाहो ययेतं धार्यते जगत्. இந்த 8 ஜடசக்தி மட்டும் என்ன செய்யும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஜடசக்தியை இயக்கக்கூடிய ஆத்மாவாகிய அந்த சக்தி இதை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்றார். அப்புறம் ஆத்மா பகவான்கிட்ட வந்ததுன்னு நமக்கு தெரியும். பகவத்கீதையில 15வது அத்தியாயத்துல சொல்றா, சர்வசேஷாகம் புத்தி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனம் அப்படின்னு சொல்றார். சோ உனக்கு அந்த அறிவை கொடுக்கறதும் பகவான் தான். இந்த ஜடசக்தியை நீ எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற அறிவை கொடுக்கறதும் பகவான் தான். அதனால நாம பயன்படுத்தினாலும் சரி, கதை பேசினாலும் சரி, பகவானுக்கும் இந்த ஜூமுக்கும் தொடர்பு உண்டு. ஆனா அந்த ஜூமை நம்ம பகவானுடைய சேவைக்கு பயன்படுத்தும் போது அது யுக்த வைராக்கியம். இல்ல ஜூம்ல எல்லாம் அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, கம்ப்யூட்டர் எல்லாம் தொடக்கூடாது, லேப்டாப் எல்லாம் தொடக்கூடாது, நான் பக்தன், நான் இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னா அது பல்கு வைராக்கியம். அது போலியான துறவு. புரியுதா? பல்கு வைராக்கியம்னா என்ன, யுக்த வைராக்கியம்னா என்ன?
அநாசக்தஸ்ய விஷயான் யதார்த்தம் உபயுஞ்சதக நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே. கிருஷ்ணருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை கிருஷ்ணனுடைய சேவையில ஈடுபடுத்துறது யுக்த வைராக்கியம். பிரபஞ்சித கதையா புத்தியா ஹரிசம்பந்தி வஸ்துனக முமுக்ஷுபிகி பரித்தியாகி வைராக்கியம் பல்கு கத்தியதே. அந்த வைராக்கியம் பல்கு வைராக்கியம். அவர் வந்து இதுக்கும் பகவானுக்கும் தொடர்பு கிடையாது அப்படின்னு சொல்லி இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறது. எதுக்கும் பகவானுக்கு தொடர்பு கிடையாது. கோயிலுக்கு போகணும், பூஜை பண்ணணும், அது மட்டும்தான் பக்தி, வேற எதுவும் தொடர்பு கிடையாது அப்படின்னு நினைக்கிறது வந்து பல்கு வைராக்கியம். நேத்தே நான் உங்கள்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒருத்தர் வந்து பணத்தையே தொடமாட்டேன் அப்படின்னு சொன்னார், பல்கு வைராக்கியம். ஆனா பிரபுபாதர் என்ன சொன்னார், உலகத்துல இருக்கிற எல்லா செல்வத்தையும் எங்கிட்ட கொண்டு கூட நான் பகவானுடைய சேவையில ஈடுபடுத்துறேன்னு சொன்னார். அது யுக்த வைராக்கியம். சோ அதனால நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு யுக்த வைராக்கியத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ நாமளா ஒரு யுக்த வைராக்கியத்தை கண்டுபிடிக்க கூடாது. ஆச்சாரியர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணா போதும். நாமளா ஒண்ணு வந்து புதுசா நான் யுக்த வைராக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அது வந்து தப்பா போயிடும். சோ இந்த கொரோனா பீரியட்ல எங்களுடைய குருமராஜன் திரு ஜெயபிரதாக சாமி குருமராஜன் தான் இந்த ஆன்லைன் ப்ரீச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணார். அது வரைக்கும் ஆன்லைன்ல ப்ரீச்சிங் பண்ணலாம்னு யாரும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். வரவும் மழை நின்று சோ அப்பதான் அவர் வந்து ஆன்லைன் ப்ரீச்சிங் ஸ்டார்ட் பண்ணார். ஆன்லைன் ரத யாத்திரா நடத்தினார். ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்தார், ஒவ்வொரு யாத்திராக்கும் வந்தார். அந்த மாதிரி நாங்கெல்லாம் வீட்டுல ஆஃபரிங் எல்லாம் பண்ணி ரெடியா பண்ணி வச்சிருப்போம். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வர போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க, குருமராஜ் உங்க வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃபரிங் எல்லாம் அழகா பண்ணி பிளேட்டிங் எல்லாம் பண்ணி ரெடியா வச்சிருப்போம். அப்படி குருமராஜ் அந்த ஜூம் லிங்க்ல போனோம்னா குருமராஜ் வருவார். ஆஃபரிங் கொடுத்தோம் அப்படின்னா குருமராஜ் வந்து ஹரிபோல் சொல்லுவார். அந்த குருமராஜ் வந்து அதை ஏத்துப்பார். அப்புறம் எல்லாரும் பிரசாத் சாப்பிடுங்கன்னு சொல்லுவார். அந்த மாதிரி அந்த டயத்துல வந்து எங்களை எவ்வளவு லைவ்லியா குருமராஜ் வந்து வச்சிருந்தார். ஏன்னா வெளியில போக முடியாது, எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு திடீர்னு அந்த மாதிரி ஆன உடனே அப்போ குருமராஜ் இந்த யுக்த வைராக்கியத்தை கொண்டு வந்து ரத யாத்திரா எங்க வீட்டுக்குள்ள ஜெகநாதர் தேர் வரும். நம்ம வந்து லேப்டாப்ல ஆன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்க தேர் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வர மாதிரி அந்த மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணி நம்ம வந்து தேர் வீட்டுக்குள்ள ஜெகநாதர் வர மாதிரி எல்லாம் பண்ணி அவ்வளவு உற்சாகப்படுத்தி பக்தர்களை வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருந்தார். இந்த கனெக்ஷன் வந்து அவர் வந்து விட்டு போகாம அவ்வளோ ஒரு இதுவா வந்து வச்சிருந்தார். ஸோ இதை பிரபுபாதர் வந்து கத்துக்கிட்டார். பிரபுபாதர் வந்து அவர் இருந்த காலத்துல என்னென்ன சாதனங்கள் இருந்ததோ எல்லாத்தையும் பிரபுபாதர் பயன்படுத்தினார். மைக்ரோஃபோன் பயன்படுத்தினார், டிக்டபோன் பயன்படுத்தினார், புக்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி காலத்திலேயே புக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து அவர் பிருகத் மிருதங்கா அப்படின்னு சொன்னார். இந்த பிரிண்டிங் மிஷினை வந்து அவர் பிருகத் மிருதங்கான்னு சொன்னார். பிரிண்டிங் மிஷினையே மிருதங்கம்னு சொன்னார் அவர். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல நாம சங்கீர்த்தனம் பண்ணோம் அப்படின்னாக்க நம்ம மைக் வச்சு பண்ணா கூட ஏதோ சுத்தி 1 கிலோமீட்டர் கேட்குமா, அவ்வளவுதான் கேட்கும். ஆனா ஒரு புஸ்தகம் அப்படிங்கிறது எல்லைகள் இல்லாதது. எவ்வளவு தூரத்துல வேணா பயணம் செய்ய முடியும் இந்த புஸ்தகத்தால. அதனால இது மிகப்பெரிய மிருதங்கம், பிருகத் மிருதங்கா அப்படின்னு சொல்லி சொன்னார். புஸ்தக விநியோகத்தை இன்னும் கூட நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க கீர்த்தனம் தான் சொல்றோம். புஸ்தக விநியோகமும் கீர்த்தனம் தான், நாம சங்கீர்த்தனம் தான். சோ அந்த யுக்த வைராக்கியம் அத வந்து அந்த பக்தர் வந்து அதை புரிஞ்சிருக்கார். யுக்த வைராக்கியத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில பயன்படுத்தினார். அப்போ அந்த மாதிரி இருக்கிற பக்தர் பகவானுடைய ஆன்மீக உலகத்துக்கு மாற்றப்படுகிறார். கிளியரா புரிஞ்சது இல்லையா? யுக்த வைராக்கியம்னா என்ன, பல்கு வைராக்கியம்னா என்ன அப்படிங்கிறது. சோ பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகம் கண்டிப்பா மெமரைஸ் பண்றீங்க. எப்போ எந்த ஒரு அதிசயத்தை நம்ம பார்த்தா கூட நம்ம மனசுல இந்த ஸ்லோகம் வந்தது அப்படின்னா அது அதிசயமாவே நமக்கு தோணாது. எஸ், பகவானுடைய சக்திகளை இவங்க என்ன பண்றாங்க, நான் இடியாப்பம் பண்ணுவேன், இவங்க புட்டு பண்றாங்க, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சது நான் பண்றேன், அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா எல்லாரும் என்ன பண்றோம், பகவானுடைய சக்திகளை மட்டும்தான் பயன்படுத்துறோம். வேற எங்கேருந்தும் யாரும் எந்த சக்தியையும் உற்பத்தி செய்ய முடியாது. அடுத்த ஸ்லோகம் பாருங்க. நான்யத்ர மத் பகவதः பிரதான புருஷேஸ்வராத் ஆத்மனக சர்வபூதானாம் பயம் தீவிரம் நிவர்த்ததே. என்னை தவிர வேறு பாதுகாப்பை நாடும் எவருக்கும் பிறப்பு இறப்பின் பயங்கரமான அச்சம் ஒருபோதும் விலக்கப்பட முடியாதது. ஏனென்றால் நானே எல்லாம் வல்ல இறைவன், பரமபுருஷ பகவான், எல்லா படைப்பின் உண்மையான மூலம், எல்லா ஆத்மாக்களின் பரமாத்மா ஆவேன். சோ பகவானை தவிர இன்னொரு அடைக்கலம் தேடணும் அப்படின்னா நம்மளால பிறப்பு இறப்பு அந்த சக்கரத்திலிருந்து விடுபட முடியாது. சத்யா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருள்களை வழங்கிய ஸ்ரீ ஜெகத் பிரபு ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய்.
பொருளிறை. ஒருவன் பகவானின் தூய பக்தராக இருந்தாலன்றி பிறப்பு இறப்புகளின் சுழற்சி நிறுத்தப்பட இயலாது என்று இங்கு குறிப்பிடப்படுகிறது. ஹரீம் வினா ந ஸ்ருதிம் தரந்தி என்று கூறப்படுகிறது. பரமபுருஷ பகவானால் ஆதரிக்கப்பட்டாலன்றி ஒருவர் பிறப்பிறப்பின் சுழற்சியை மீற முடியாது. அதே கருத்து இங்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. ஒருவர் தன்னுடைய சொந்த முழுமை பெறாத புலன்களின் கற்பனையால் பரம சத்தியத்தை புரிந்து கொள்ளும் முறையை மேற்கொள்ளலாம், அல்லது யோக முறையால் ஒருவர் தன்னை அறிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். ஆனால் அவர் என்ன செய்தாலும் பரமபுருஷ பகவானிடம் சரண் அடையும் நிலைக்கு வந்தாலன்றி எந்த வழியும் அவருக்கு வீடு பேற்றினை தராது. அப்படி என்றால் விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் கண்டிப்புடன் பின்பற்றுவதால் தவத்தையும் துறவையும் மேற்கொள்பவர்களின் முயற்சி வீணானதா என்று ஒருவர் கேட்கக்கூடும். பதில் ஸ்ரீமத் பாகவதத்தில் தரப்படுகிறது. 10 மாதாஜி 10லிருந்து 232 மாதாஜி. மாதாஜி 10லிருந்து 232 கோடு மட்டும் போட்டு இல்ல 10:2:32. ஓ சரி, தேங்க்யூ மாதாஜி. 10:2:32 தேய ரவிதாக்ஷ விமுக்த மானின பகவான் பிரம்மனும் பிற தேவர்களும் கிருஷ்ண தேவகியின் கருவில் இருக்கும் பொழுது பகவானை வேண்டினர். என் அன்பான தாமரை கண்கள் உடைய பகவானே, மனிதர்கள் தாங்கள் விடுதலை பெற்று விட்டோம் அல்லது பகவானுடன் ஒன்றி விட்டோம் அல்லது பகவானாகி விட்டோம் என்ற எண்ணத்தால் செருக்கு அடைந்து உள்ளனர். ஆனால் அம்மாதிரி செருக்கடைந்த நினைவில் இருந்தாலும் அவர்கள் அறிவு கூர்மை புகழத்தக்கதல்ல. அவர்கள் அறிவு கூர்மை குறைந்தவர்கள். அவர்களின் அறிவு கூர்மை உயர்ந்ததோ அல்லது தாழ்ந்ததோ தூய்மையானதோ அல்ல. அறிவு கூர்மையில் வாழும் ஒரு உயிரினம் சரணடைவதை தவிர வேறு எதையும் நினைக்க இயலாது. அதனால் தூய அறிவு கூர்மை மிக நல்ல ஒழுக்கமுடைய மனிதர்களிடம் உதயமாகிறது என்று பகவத்கீதை உறுதிப்படுத்துகிறது. பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே. பல பிறவிகளுக்கு பின்னர் உண்மையில் அறிவு கூர்மையில் முன்னேற்றம் அடைந்த ஒருவர் பகவானிடம் சரணடைகிறார். சரணடையும் முறையில்லாமல் ஒருவர் விடுதலை அடைய முடியாது. பக்தி இல்லாத முறையில் விடுதலை அடைந்து விட்டோம் என்று நினைக்கும் செருக்குள்ளவர்கள் தூய்மையாக்கப்பட்டவர்கள் அல்லர், அல்லது அறிவை கூர்மையில் தெளிவானவர்கள் அல்லர். ஏனெனில் அவர்கள் இதுவரை உங்களிடம் சரண அடையவில்லை. எல்லா விதமான துறவுகள் மற்றும் தவங்களை செயலாற்றிய போதிலும் அல்லது பிரம்மனை உணர்தலில் ஆன்மீக உணர்தலில் விளிம்புக்கு வந்த போதிலும் அவர்கள் பிரம்மனின் ஒளியில் இருப்பதாக நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் அவர்களிடம் தெய்வீக செயல்கள் இல்லாததால் அவர்கள் மண்ணுலக செயல்களில் விழுகிறார்கள் என்று பாகவதம் கூறுகிறது. ஒருவர் தான் பிரம்மன் என்பதை அறிந்து கொள்வதுடன் திருப்தி அடைய இயலாது. அவர் தன்னை பரபிரம்மனின் தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். அதுவே பக்தி. பிரம்மனின் பணியாவது பரபிரம்மனிடம் செய்யும் தொண்டாகும். ஒருவர் பிரம்மனாக ஆனால் அன்றி அவர் பிரம்மனுக்கு தொண்டு செய்ய முடியாது என்று கூறப்படுகிறது. பரபிரம்மனையே பரபிரம்மே பரமபுருஷ பகவான் ஆவார். வாழும் உயிரினமும் பிரம்மனாகும். தான் பிரம்மம் ஆத்மா பகவானின் நிலைத்த தொண்டன் என்பதை உணராமல் ஒருவர் வெறுமனை தான் பிரம்மம் என்று நினைத்தால் அவரது உணர்வு வெறும் கருத்தாகும். அவர் உணர வேண்டும். அதே சமயம் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும். பின்னர் அவர் பிரம்மனின் நிலையில் இருக்க முடியும். இல்லையேல் அவர் கீழே விழுவார். பாகவதம் கூறுகிறது, பக்தர் அல்லாதவர் பரமபுருஷ பகவானின் பாத கமலங்களுக்கு செய்யும் தெய்வீக அன்பு தொண்டை புறக்கணிப்பதால் அவர்களின் அறிவு கூர்மை போதுமான அளவு இல்லை. அதனால் அவர்கள் கீழே விழுகின்றனர். வாழும் உயிரினம் செய்ய ஏதாவது செயல் இருக்க வேண்டும். அவர்கள் எல்லா கடந்த தத்துவ தொண்டின் செயல்களில் ஈடுபடாவிட்டால் ஜட உலக செயலுக்காக கீழே விழ வேண்டும். ஒருவர் ஜட செயலுக்காக கீழே விழுந்தவுடன் பிறப்பு இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுபட உதவி ஏதும் இல்லை. என் கருணை இல்லாமல் நான் யந்திரமத் பகவத என்று கபில பகவானால் இங்கு குறிப்பிடப்படுகிறது. இங்கு பகவான் பரமபுருஷ பகவானாக குறிக்கப்படுகிறார். அவர் எல்லா செல்வங்களும் நிறைந்தவர். அதனால் ஒருவரை பிறப்பு இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுவிக்க முழுவதும் தகுதியானவர் என்பதை குறிக்கிறது. அவர் பிரதான என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் அவரே பரமன். அவர் எல்லோருக்கும் சமமானவர். ஆனால் அவரிடம் சரணடைபவருக்கு அவர் சிறப்பாக நட்புடன் உள்ளார். பகவான் எல்லோருக்கும் சமமானவர். யாரும் அவருக்கு எதிரி இல்லை, யாரும் அவருக்கு நண்பர் இல்லை என்பது பகவத்கீதையிலும் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆனால் அவரிடம் சரணடைபவருக்கு அவர் சிறப்பாக வளைந்து கொடுப்பார். பகவானின் அருளால் அவரிடம் சரண் அடைந்தால் மட்டுமே ஒருவர் பிறப்பு இறப்பின் சுழற்சியில் இருந்து வெளிவர முடியும். இல்லையேல் ஒருவர் பல பிறவிகளில் பல முறைகள் விடுதலைக்காக பிற வழிகளை முயல வேண்டி இருக்கும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. 10வது ஸ்கந்தத்துல 2வது அத்தியாயத்துல பார்த்தோம் அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்
வசுதேவருடைய மனதிலிருந்து தேவகியுடைய மனதுக்கு மாறுறார். அப்போ தேவகியுடைய மனதில இருந்து தேவகியுடைய கருவுக்கு பகவான் வரார். சோ அப்போ தேவகி எப்படி இருக்காங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருக்காங்க. தேவகியோடைய அழகு அப்படிங்கிறது பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. அப்போ கம்சனுக்கும் கொஞ்சம் சந்தேகம் வருது. எப்பவுமே இல்லாத விட எப்பவுமே இருக்கிற மாதிரி இல்லாம இவ்வளவு அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கம்சனுக்கும் சந்தேகம் வருது. ஆனாலும் பாருங்க, தேவகியுடைய அந்த அழகு அப்படிங்கிறது குடத்துல ஏத்தி வச்ச விளக்கு மாதிரி இருக்கான். குடத்துல ஏத்தி வச்ச விளக்கு என்ன ஆகும்? வெளியில வெளிச்சம் வருமா? வராது இல்லையா? அந்த குடத்துக்குள்ளதான் தெரியும் அந்த வெளிச்சம். அந்த மாதிரி தேவகி இருக்காங்க. அப்போ தேவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, யாருக்கும் தெரியாம கம்சனுடைய சிறைச்சாலைக்கு வந்து கர்ப்பத்துல இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு பிரார்த்தனை செலுத்துறாங்க. அது வந்து கர்ப்பஸ்துதி அப்படின்னு சொல்லப்படுது. 2வது அத்தியாயத்துல 10வது ஸ்கந்தத்துல 2வது அத்தியாயத்துல அந்த கர்ப்பஸ்துதி அதுல அவங்க வந்து பிரார்த்தனை செலுத்துறாங்க. அப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்றாங்க. ஏ அன்யே அரவிந்தாக்ஷ விமுக்தமானினஸ் வை அஷ்டபாவ அவிசுத்த புத்தயக ஆச்சுச்சிய பரம்பதம் பதந்தியதோ அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை வந்து சொல்றாங்க. என்ன அர்த்தம்? ஏ அன்யே அரவிந்தாக்ஷ விமுக்தமானினக. அரவிந்தாக்ஷ அப்படின்னா என்ன அர்த்தம்? அரவிந்த அக்ஷ என்ன அர்த்தம்? தாமரை மலர் போன்ற கண்கள். வெரி குட். தாமரை மலர் போன்ற கண்கள். அக்ஷம்னா கண்கள், அரவிந்தனா தாமரை. அரவிந்தாக்ஷ அப்படின்னா தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பகவானே, உங்களை விட்டுட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்க? உங்களுக்கு சேவை செய்யாம ஏ அந்நிய அரவிந்தாக்ஷ விமுக்த மானிடஸ், உங்கள்கிட்ட அவங்க வந்து திரும்பிட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க வந்து இந்த யோக பயிற்சி எல்லாம், அஷ்டாங்க யோகம் அது இது என்னென்னமோலாம் ஞானம் எல்லாம் பயிற்சி செஞ்சு பிரம்மஜோதியில போய் கலக்கிறது அவங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப பெரிய ஒரு சாகசமா அவங்க வந்து அதை பண்றாங்க. ஆனா உங்களுடைய தாமரை பாதங்கள்ல அவங்க குற்றம் இழைத்ததுனால திரும்ப இந்த பௌதிக உலகத்துல வந்து அவங்க வீழ்ச்சி அடைகிறாங்க. அவங்களால இந்த பிரம்மஜோதியில அங்க என்ன பண்ண முடியாது? நிலைத்து இருக்க முடியாது. சோ அந்த ஒரு கருத்தை பிரபுபாதர் வந்து இந்த பொருளுரை முழுக்க எக்ஸ்பிளைன் பண்றார். ஒருத்தர் வந்து பிரம்மம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது மட்டும் பத்தாது. நிறைய பேர் அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அகம் பிரம்மாஸ்மி சரி, ஆனா அந்த பிரம்மத்தினுடைய அந்த நிலைப்பாடுல நீ செயல்படுறியா அப்படின்னா கிடையாது இல்லையா? இப்ப நம்ம சொல்லலாம்ல, நமக்கும் தெரியும் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கறத நம்ம தமிழ்ல சொல்றோம், நான் உடல் இல்லை ஆத்மா அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த ஆத்ம தலத்துல நம்ம செயல்படுறோமா? நான் எம்பிபிஎஸ் டாக்டர், நான் எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டர் ஆயிட்டேன், நான் எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டர் ஆயிட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. சரி, டாக்டர் ஆயிட்டேன், என்ன பண்ற? என்ன பண்ற? பிராக்டிஸ் பண்றியா? டாக்டர் பிராக்டிஸ் பண்றியா? இல்ல இல்ல இல்ல, நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன் டாக்டர் அப்படின்னா யாராவது ஒத்துக்குவாங்களா நீ டாக்டர்னு? நீ பிராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டே அதை நீ பயிற்சி பண்ணணும் இல்லையா? அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மா. சரி, அந்த பிரம்ம நிலையில நீ செயல்படுறியா அப்படின்னா கிடையாது, செயல்படுறது கிடையாது. பிரம்ம நிலையில செயல்படுறதுன்னா என்ன? பிரம்மபூத பிரசன்ன ஆத்மா ந சோச்சதி ந காங்ஷதி சமசர்வேஷு பூதேஷு மத் பக்தி லபதே பராம். அந்த பிரம்மபூத நிலையில இருக்கக்கூடியவர் எப்படி செயல்படுவார்? பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்ஷதி. போன ஸ்லோகத்துல போன பொருளில படிச்ச மாதிரி அவர் எதையும் அடையணும் அப்படின்னு சொல்லி ஏக்கமும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது அவருக்கு. அவர் என்ன பண்றாரு? எல்லா ஜீவராசிகளையும் சரிசமமா நடத்துறார். சரி, இதெல்லாம் தான் அவருடைய குணமா அப்படின்னா இல்ல இல்ல. மத் பக்தி லபதே பராம், என்னுடைய பக்தியில அவர் நிலைத்து இருக்கிறார். இதுதான் பிரம்மபூத நிலையில செய்யப்பட வேண்டிய செயல்கள். ஆனா இவங்க மாயாவாதிகள் அருவவாதிகள் என்ன பண்றாங்க? அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு பகவானுக்கு எந்த சேவையும் அவங்க செய்யறது கிடையாது. சோ அந்த ஸ்லோகத்தை தான் வந்து பகவான் வந்து பிரபுபாதர் வந்து அதை விவரமா இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். ஒருவர் வெறுமனே நான் பிரம்மன் என்று நினைத்தால் அவரது உணர்தல் வெறும் கருத்தாகும், வெறும் ஞானம் மட்டும்தான். அது என்ன ஆகல? விஞ்ஞானமா அங்க மாறல. சோ நாம வந்து உணர்றோமோ இல்லையோ, நான் ஆத்மா அப்படின்னு நம்ம உணர்ந்தோமோ இல்லையோ, ஆனா ஆத்ம தலத்துல செயல்பட ஆரம்பிக்கிறோம். எப்படி அப்படின்னாக்க, பகவானுக்கு நிவேதனம் பண்ணி மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஆத்மாவுக்கான உணவும் கூட. வெறுமை உடலுக்கு மட்டும் சாப்பிட்றது கிடையாது.
இவ்வளவு கலோரி சாப்பிட்டேன் இன்னைக்கு, விட்டமின் சாப்பிட்டிருக்கேன், புரோட்டீன். இப்பெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா எல்லாம் பேசுறாங்கல்ல, கார்போஹைட்ரேட் சாப்பிடக்கூடாது, புரோட்டீன் சாப்பிடுங்க, இந்த மாதிரி நியூட்ரிஷன் எடுத்துக்கோங்க, ஃபைபர் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. அப்போ பகவானுக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அது வெறுமை இந்த ஜட உடலுக்கான உணவு கிடையாது, அதுதான் ஆத்மாவுக்கான உணவு. அது என்ன உணவு? ஆத்மாவுக்கான உணவு. நாம ஜெபம் பண்றோமா, அது ஆத்மாவுக்கானது, உடலுக்கானது கிடையாது. அதோட உடல் சேர்த்து பராமரிக்கப்படுது, அவ்வளவுதான். பகவானுக்கு சேவை பண்றோமா, அது ஆத்மா, ஆத்மாவுக்கான நம்ம செய்யக்கூடிய செயல், நமக்கான செயல் அப்படிங்கிறது பகவானுடைய சேவை தான். புரியுதா? பிரம்மன்ல செயல்படுறதுன்னா என்னன்னு புரியுதா? சோ வெறும ஒருத்தர் பிரம்மனா புரிஞ்சுக்கிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது, அந்த உணர்வுல அவர் செயல்படணும். அடுத்த ஸ்லோகம் பாருங்க. மத்பயாத் வாதி வாதோயம் சூரியஸ்தபதி மத்பயாத் வர்ஷதீந்திரோ தகதி அக்னிர் மிருத்யுஷ்சரதி மத்பயாத். பயம்னா என்ன? எனது மேலாட்சியால் என் மீது கொண்ட பயத்தால் காற்று அடிக்கிறது. இயற்கை தானா செயல்படல, ஒரு காற்று கூட சரியான முறையில வீசுது அப்படின்னா பகவான் கிட்ட இருக்கிற பயத்தினாலதான். கதிரவன் ஒளி வீசுகிறது, என் மீது உள்ள பயத்தால் மேகங்களுக்கு அதிபதியான இந்திரன் மழை பொழிகிறான், நெருப்பு எரிகிறது, என்னிடம் உள்ள பயத்தால் மரணம் நிகழ்கிறது, உயிர் பலி நேர்கிறது. எல்லா தேவர்களும் பயபக்தியோட பகவானுக்கு என்ன பண்றாங்க? சேவை பண்ணிட்டு இருக்காங்க. 33 கோடி தேவர்களும் பயபக்தியோட பகவானுக்கு எல்லா விதமான சேவைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உமாதேவி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மேடம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபுபாதுஜி ஜெய். பரமபுருஷ பகவானாகிய கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார், அவருடைய மேற்பார்வையால் இயற்கை விதிகள் எல்லா செயல்களிலும் சரியாக நடத்தப்படுகின்றன. இயற்கை மேற்பார்வை இன்றி தானே வேலை செய்கிறது என யாரும் நினைக்க கூடாது. வேத இலக்கியம் கூறுகிறது, மேகங்கள் தேவனாகிய இந்திரனால் கட்டுப்படுத்தப்படுகின்றன, வெப்பம் சூரிய பகவானால் பகிர்ந்தளிக்கப்படுகிறது, மென்மையான சந்திர ஒளி சந்திரனால் பகிர்ந்தளிக்கப்படுகிறது, வாயு தேவனின் ஏற்பாட்டின் கீழ் காற்று அடிக்கிறது. ஆனால் எல்லா தேவர்களுக்கும் மேலாக பரமபுருஷ பகவானே தலைமையான உயிர் பொருள் ஆவார். நித்யோ நித்யானாம் சேத்தனஸ் சேத்தானாம். தேவர்களும் சாதாரண வாழும் உயிரினங்கள் ஆவர். ஆனால் அவர்களின் உண்மை தன்மையால், அவர்கள் பக்தி தொண்டு மனப்பான்மையால் அவர்கள் அந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டனர். இந்த வேறுபட்ட தேவர்கள் அல்லது இயக்குநர்களாகிய சந்திரன், வருணன் மற்றும் வாயு முதலானோர் அதிகாரி தேவதா என்று அழைக்கப்படுகின்றனர். தேவர்கள் எல்லா துறை தலைவர்கள், பகவானின் அரசு. தேவர்கள் எல்லாம் துறை தலைவர்கள். பகவான் அரசு ஒரு கோள் அல்லது 2-3 கோள்கள் மட்டும் ஆனதல்ல. லட்சக்கணக்கான கோள்கள் மற்றும் லட்சக்கணக்கான அண்டங்கள் உள்ளன. பரமபுருஷ பகவான் மிகப்பெரிய அரசு உடையவர். அவருக்கு உதவியாளர்கள் தேவை. தேவர்கள் அவர் உடலின் அங்கங்களாக கருதப்படுகின்றனர். இவையே வேத இலக்கியத்தின் வர்ணனையாகும். இந்த சூழ்நிலைகளில் சூரிய பகவான், சந்திர பகவான், அதி பகவான் மற்றும் வாயு பகவான் பகவானின் வழிகாட்டுதலின் கீழ் வேலை செய்கின்றனர். மயாச்சேஷன் பிரகிருதி சூரியத்தே சராச்சரம் என்று பகவத்கீதையில் உறுதிப்படுத்தப்படுகின்றது. இயற்கை விதிகள் அவருடைய மேற்பார்வையில் நடத்தப்படுகின்றன. அவர் பின்னணியில் இருப்பதால் எல்லாமே ஒழுங்காக சரியாக நடத்தப்படுகின்றன. பரமபுருஷ பகவானின் பாதுகாப்பை பெற்றவர் பிற எல்லா பாதிப்புகளிலிருந்தும் முழுதும் காக்கப்படுகிறார். அவர் யாருக்கும் தொண்டு புரியவோ அல்லது பணிபுரியவோ வேண்டியதில்லை. அவர் யாருக்கும் கீழ்ப்படியாதவர் அல்ல. ஆனால் அவருடைய நினைவின் முழு ஆற்றலும் பகவானின் தொண்டிலேயே ஆழ்ந்திருக்கின்றது. பரமபுருஷ பகவான் ஆகிய கபிலரின் கூற்றுக்களான அவர் வழிகாட்டுதலில் காற்று அடிக்கிறது, நெருப்பு எரிகிறது, கதிரவன் வெப்பம் தருகிறது என்பவை உணர்ச்சி மய கூற்றுக்கள் அல்ல. பாகவத பக்தர்கள் கற்பனை செய்து பரமபுருஷ பகவான் என்று ஒருவரை படைத்து அவருக்கு தகுதிகளை தருகின்றனர் என்று மாயாவாதி கூறலாம். ஆனால் உண்மையில் இது கற்பனை அல்ல. கடவுளின் பெயரில் போலியான ஆற்றல் திணிக்கப்பட்டதல்ல. பீஷா ஸ்மாத் வாத பவதே பீஷோ தேதி சூரிய என்று வேதங்களில் கூறப்படுகிறது. பகவானிடம் உள்ள பயத்தால் வாயு பகவானும் சூரிய பகவானும் வேலை செய்கின்றனர். பீஷாஸ்மாத் அக்னி சந்திராஸ்ச மிருத்யுர் தாவதி பஞ்சம். அக்னி, இந்திரன், மிருத்யு ஆகியோரும் அவர் வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுகின்றனர். வேதங்களின் கூற்றுகளாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ பகவான் சொல்றார் பகவத்கீதையில 9வது அத்தியாயத்துல, மயாத்யக்ஷேன பிரகிருதிஹி சூயதேச்ச சராசரம் ஹேது நானேன கௌந்தேய ஜெகத் விபரிவர்த்ததே அப்படின்னு சொல்றார். என்னுடைய மேற்பார்வையின் கீழே தான் இந்த ஜட இயற்கையானது செயல்படுகிறது. மயா அத்தியக்ஷேன, அத்தியக்ஷ அப்படின்னா கண்கள்.
அவருடைய மேற்பார்வை, கண்களால் அவர் வந்து பார்த்து அந்த ஜட பிரபஞ்சத்தை இயக்குறார் அப்படின்னு. அதனால எல்லாமே பகவானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்களே தவிர பகவானுடைய கட்டுப்பாட்டுல இருந்து யாரும் விலக முடியாது. சோ இன்னைக்கு ஆடிப்பூரமா, இன்னைக்கு திருஆடிப்பூரமா. சோ ஒரு ஆண்டாள் பாசுரம் ஞாபகம் இருக்கு. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் புத்து முகந்து கொடார் தேரி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாலையன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றறிந்து தாழாதே சார்கமுடைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராடி மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் பாடியிருக்காங்க இல்லையா? ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் புக்கு முகுந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. அதேதான் அதே கருத்துக்கள் தான் இந்த பொருளில் சொல்லப்பட்டது இல்லையா? நீரானது சூரியனுடைய அந்த வெப்பத்தினால ஆவியாகி மேகங்களாகி அந்த மேகங்கள் குளிர்ந்து நமக்கு திரும்ப மழையா பொழியுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னா நீங்க பண்ணி பாருங்களேன் முடியுமா? நம்மளால இதை ஏற்படுத்த முடியுமா? பகவானுடைய ஏற்பாடு. ஏன் நிலநடுக்கத்தை ஏன் உங்களால தடுக்க முடியல? இவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றம் இருக்கு இல்லையா? ஏன் நிலநடுக்கத்தை தடுக்க முடியல? அமெரிக்கா எவ்வளவு வளர்ச்சி அடைந்த நாடு, தடுத்திருக்கலாமே நீங்க, ஏன் தடுக்க முடியல? மனித சக்தி அப்படிங்கிறது எல்லைக்கு உட்பட்டது. சோ பகவான் நினைச்சாரு அப்படின்னாக்க சும்மா ஜட இயற்கை கொஞ்சம் ஒரு சின்ன அசைவு கொடுத்தா நம்மளால என்ன பண்ண முடியல? ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா பேச்சு மட்டும் எப்படி இருக்கு? நீங்களா உருவாக்கி ஒரு சிலையை நீங்களாதான் படைக்கிறீங்க. மனிதன் தானே இறைவனை படைத்தான். நீங்களா ஒரு சிலையை படைச்சு நீங்களா வந்து அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து நீங்களா அதுக்கு ஒரு பேர் கொடுத்து நீங்களா புஸ்தகம் எழுதி நீங்களே அதை படிச்சுக்கிட்டு இவர்தான் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நாஸ்திகவாதிகளுடைய கருத்து எப்படி இருக்கு? கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா ஏன் உன்னால எதையும் தடுக்க முடியல? ஏன் தடுக்க முடியல? உன்னுடைய ஒரு நொடி கழியறதே உன்னால தடுக்க முடியல. உன்னுடைய மரணத்தை உன்னால தடுக்க முடியல. எதையுமே உன்னால தடுக்க முடியல. ஆனா என்ன பேச்சு? பெரிய பேச்சு. எதுக்கு பேச்சு? இந்த மாதிரி பேச்சு. சோ அத இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள், இளம் வயசுல இருக்கிறவங்களும் அதுக்கு மயங்குறாங்க. கடவுள்லாம் கிடையாது, இந்த நம்பிக்கை எல்லாம் வந்து சும்மா, இதெல்லாம் வந்து சென்டிமெண்ட் என்னமோ நினைக்கிறாங்க. நாங்கெல்லாம் நிறைய படிச்சிருக்கோம், இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா நினைக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட உன்னால தடுக்க முடியாதே. உனக்கு வயசாகுது, அதை கூட உன்னால தடுக்க முடியாது. எதையுமே உன்னால தடுக்க முடியாது. அப்ப பகவானை ஏன் ஒத்துக்க மறுக்கிற? நமக்கு மீறின சக்தி அப்படின்னு சொல்றதுல எல்லாம் பிரயோஜனம் கிடையாது. சோ இந்த ஸ்லோகத்துல பகவான் வந்து எல்லாமே என்னுடைய பயத்தினால, என் மேல கொண்ட பயத்தினால 33 கோடி தேவர்களும் இந்த மாதிரி இயங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஞான வைராகிய யுக்தேன பக்தி யோகேன யோகினக க்ஷேமாய பாதமூலம் மே பிரவிசந்தி அகுதோ பயம். தெய்வீக அறிவும் உத்தரவும் நிரம்பிய யோகிகள் அவர்களின் நிலையான நன்மைக்காக பக்தி தொண்டில் ஈடுபட்டு என் தாமரை பாதங்களில் சரணடைகிறார்கள். மேலும் பகவான் ஆதலால் அவர்கள் பயமின்றி கடவுளின் அரசில் நுழைய இயலுகிறது. சோ இந்த மாதிரி பக்தர்கள் பகவானை சரணடைஞ்சு அவங்க பகவானுடைய லோகத்துக்கு ரொம்ப சுலபமா மாற்றப்படுகிறார்கள். கார்த்திகா மாதாஜி ஓகே, அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. சுபபலன் மாதிரி கார்த்திகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் படிங்க மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். இந்த மண்ணுலகில் இருந்து விடுபட்டு வீடு பேற்றுக்கு மீண்டும் யோக பகவானிடம் செல்ல உண்மையில் விரும்பும் ஒருவர் உண்மையில் அறிவார்ந்த யோகி ஆவார். இங்கு தெளிவாக பயன்படுத்தப்படும் சொற்கள் யுக்தேன பக்தி யோகேன என்பதாகும். பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள அந்த யோகிகள் முதல் தர யோகிகள் ஆவர். பகவத்கீதையில் வர்ணிக்கப்பட்டது போல முதல் தர யோகிகள் என்பவர் பரமபுருஷ பகவானாகிய கிருஷ்ணரை தொடர்ந்து நினைப்பவர்கள் ஆவர். இந்த யோகிகள் ஞானமும் துறவும் இல்லாதவர்கள் அல்லர். பக்தி யோகியாதல் என்றால் அறிவுடன் துறவும் தானே பெறுதல் என்று பொருள். அதுவே பக்தி யோகத்தின் பயனால் ஏற்பட்ட விளைவு ஆகும். வாசுதேவராகிய கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் ஈடுபடுபவர் முழுமையாக திவ்யமான அறிவும் துறவும் பெற்றவர். இந்த அடைவுகளுக்கான விளக்கம் எதுவும் இல்லை என்று பாகவதத்தின் முதல் காண்டம் 2ஆம் அத்தியாயத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அகைத்துக்கி காரணமின்றி அவை வருகின்றன. ஒருவர் முழுவதும்
முழுதும் படிப்பறிவு இல்லாதவர் என்றாலும் அவர் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் புனித நூல்களின் தெய்வீக அறிவு அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அதுவும் வேத இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பரமபுருஷ பகவானிடமும் ஆன்மீக குருவிடமும் முழு நம்பிக்கை வைப்பவருக்கு வேத இலக்கியத்தின் எல்லா உட்பொருளும் வெளிப்படுத்தப்படுகின்றது. அவர் தனியாக தேட வேண்டியதில்லை. பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள யோகிகள் அறிவிலும் துறவிலும் நிறைந்தவர். அறிவிலும் துறவிலும் குறைவு இருந்தால் ஒருவர் முழுமையான பக்தி தொண்டில் இல்லை என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். முடிவு என்னவென்றால், ஒருவர் பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைந்தால் அன்றி அவர் பகவானின் அருவமான பிரம்ம ஜோதியாக ஒளியில் அல்லது பிரம்மனின் ஒளியில் உள்ள வைகுந்த கோள்களுக்குள் ஆன்மீக ஆட்சியில் நுழைவது உறுதியாக இயலாது. சரணடைந்த ஆத்மாக்கள் அகுதோபய என்று அழைக்கப்படுகின்றன. அவை சந்தேகம், பயம் இல்லாதவை. எனவே ஆன்மீக ஆட்சியில் அவற்றின் நுழைவு உறுதியானது. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. எஸ்ய தேவே பராபக்திர் யதா தேவே ததா குரோ தஸ்யைகா கதிதா ஹ்யத்தா பிரகாஷந்தே மகாத்மனக அப்படிங்கிறது வேத வாக்கியம். ஆன்மீக குரு மேலேயும் பகவான் மேலேயும் ஒருத்தருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வேதத்துல இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் இதயத்துல வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. பக்தி யோகத்தை பயிற்சி பண்றதுக்கு எந்த முன் தகுதியும் தேவையில்லை. நம்ம நிறைய டிகிரி வாங்கியிருக்கணும், பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்கணும் அப்படிலாம் எந்த முன் தகுதியும் தேவையில்லை. படிப்பறிவே இல்லாம இருக்கலாம், நமக்கு எதுவுமே தெரியாம கூட இருக்கலாம். ஆனா ஆச்சாரியர் மேல நம்பிக்கை வச்சு, நம்மளுடைய ஆன்மீக குரு மேல நம்பிக்கை வச்சு நம்ம பக்தி யோகத்தை பயிற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால பக்தியில முன்னேற முடியும். இதுக்கு நல்ல உதாரணம் யாரு அப்படின்னாக்க, எங்க கும்பகோணத்துல நிறைய பக்தர்கள் மாதாஜிஸ் பள்ளிக்கூடமே போகாதவங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இன்னைக்கு சூப்பரா பிரச்சாரம் பண்றாங்க. கேட்டு ஜஸ்ட் கேட்கறது மூலமா, அவங்க எழுதெல்லாம் கூட தெரியாது அந்த மாதாஜிக்கு. அற்புதமான மாதாஜி. அவங்களுக்கு எழுதெல்லாம் வராது. ஆனா கேட்டு 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 இன்னைக்கு அவ்வளவு அற்புதமா அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. சோ என்னுடைய நிலைமை அப்படிதான். நான் பெருசா எனக்கு ஒன்றும் படிப்பெல்லாம் கிடையாது. ஆனா ஒரு +2 வரைக்கும் படிச்சிருக்கேன், அவ்வளவுதான் என்னுடைய படிப்பு. ஆனாலும் கடைசியில வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்துல கூட பாகவதம் பகவத்கீதைய படிச்சு அதை ஓரளவுக்கு கேட்டு, படிச்சுங்கிறத விட கேட்டு அதை ஓரளவுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த சக்தியை பகவான் கொடுத்திருக்கார். ஸ்ரீல பிரபுபாதை கருணையினால கிடைச்சது. இல்லைன்னா படிப்பறிவு வேணும், இல்லைன்னா இளம் வயசுல இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருந்ததுன்னா எந்த முன் தகுதியும் எனக்கெல்லாம் கிடையாது. ஆனாலும் பகவானுடைய கருணையினால பகவானை பத்தி ஓரளவுக்கு நம்மளால முழுசெல்லாம் புரியாது. ஆனாலும் நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம ஒரு கருவியா இருக்கும் அப்படிங்கறது நம்மளால உணர முடியுது. ஏதாவான் ஏவ லோகேஸ்மின் பும்சாம் நிக்ஷ்ரேய சோதயக தீவிரேன பக்தி யோகேன மனோமை அர்ப்பிதம் ஸ்திரம். அதனால் பகவானை பற்றி ஆழ்ந்து சிந்திப்போர் பக்தி தொண்டின் தீவிரமான பயிற்சியில் ஈடுபடுகின்றனர். அச்செயலானது வாழ்வின் நிரந்தரமான முழு பயனையும் அடைவதற்குரிய ஒரே வழியாகும். சோ பக்தி தொண்டு தான் ஒரே வழி அப்படிங்கிறத இங்க கன்க்ளூஷன் கொண்டு வரார். சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பொருளுரை. இங்கு என் மீது நினைத்த மனம் எனும் பொருள் தரும் மனோமயர்பிதம் எனும் சொற்கள் குறிப்பிடத்தக்கவை. ஒருவர் தன் மனத்தை கிருஷ்ணர் அல்லது அவருடைய அவதாரத்தின் தாமரை திருவடிகளின் மேல் பதிக்க வேண்டும். அந்த விடுதலையின் நிலையாக பதிப்பதே முக்தியின் வழியாகும். இதற்கு அம்பரீஷ மகாராஜா ஒரு சான்றாவார். அவர் தன் மனத்தை பகவானின் தாமரை திருவடிகளில் ஈடுபடுத்தினார். அவர் பகவானின் லீலைகளை பற்றி மட்டுமே பேசினார். அவர் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பூக்களையும் துளசியையும் மட்டுமே நுகர்ந்தார். அவர் பகவானின் கோவிலுக்கு மட்டுமே நடந்தார். அவர் கோவிலை சுத்தப்படுத்துவதில் தன் கைகளை ஈடுபடுத்தினார். அவர் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை சுவைப்பதில் தன் நாவை ஈடுபடுத்தினார். அவர் பகவானின் சிறந்த லீலைகளை பற்றி கேட்பதில் தன் செவிகளை ஈடுபடுத்தினார். அந்த வழியில் அவரின் எல்லா புலன்களும் ஈடுபட்டன. முதலில் மனமானது பகவானின் பாத கமலங்களில் இயல்பாக மிகவும் நிலையாக ஈடுபட வேண்டும். மனமே புலன்களுக்கு தலைவனாக இருப்பதால் மனம் ஈடுபடும் பொழுது எல்லா புலன்களும் ஈடுபடுகின்றன. அதுவே பக்தி யோகமாகும். யோகம் என்றால் புலன்களை கட்டுப்படுத்துதல் என்று பொருள். கட்டுப்படுத்துதல் என்ற சரியான நோக்கில் புலன்களை கட்டுப்படுத்த இயலாது. அவை எப்போதும் கலங்குகின்றன. இவை ஒரு குழந்தை விஷயத்தில் உண்மையாகிறது. அவனை எத்தனை நேரம் மௌனமாக அமர செய்ய முடியும்?
இது இயலாதது அர்ஜுனனும் கூறினான். சஞ்சலம் ஹிமன கிருஷ்ண, மனம் எப்போதும் சஞ்சலப்படுகின்றது. சிறந்த வழி என்னவென்றால் மனத்தை பகவானின் பாத கமலங்களில் பதிப்பதே ஆகும். மனோமயி அர்ப்பித்தம் ஸ்திரம். ஒருவர் கிருஷ்ணர் பற்றிய உணர்வில் கடுமையாக ஈடுபட்டால் அதுவே மிக உயர்ந்த நிறைவடைந்த நிலையாகும். எல்லா கிருஷ்ண உணர்வு செயல்களும் மனித வாழ்வின் மிக உயர்வடைந்த நிறைவான நிலையாகும். ஸ்ரீமத் பாகவதத்தின் 3ஆம் காண்டத்தின் பக்தி தொண்டின் சிறப்புகள் என்னும் தலைப்பை கொண்ட 25ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரிகிதோம் தத்சத். ஸோ இந்த பக்தி தொண்டு அப்படிங்கிற இந்த அத்தியாயத்தை நம்ம ரொம்ப அற்புதமா நிறைவு செய்திருக்கோம். பலவிதமான உதாரணங்கள் சொல்லி பக்தி தான் உயர்ந்தது அப்படிங்கிறத கபில தேவர் தன்னுடைய தாயான தேவஹூதிக்கு வலியுறுத்துறார். கடைசியில இறுதியில பார்த்தோம் அப்படின்னா, நான் பரமபுருஷ பகவான், என்னுடைய கட்டளைப்படித்தான் எல்லா தேவர்களும் இயங்குறாங்க அப்படிங்கிறதையும் தேவர்களுடைய வழிபாடு தனியா தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் புரிய வச்சு தேவஹூதிக்கு அவங்க சொல்றாங்க. பிரபுபாதர் அந்த நிலைத்த மனம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அம்பரீஷ் மகாராஜரை உதாரணம் சொல்றார். சபை மன கிருஷ்ண பதாரவிந்தையோர் வாசாஞ்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரோ ஹரேர் மந்திர மார்ஜனாதிஷு ஸ்ருதிம் சகரா அச்சுத தத்வதோதயே முகுந்தலிங்காலய தர்ஷனே திருஷோ யத்ருத்ய காத்ர ஸ்பர்ஷேனாங்க சங்கமம். அந்த ஸ்லோகம் 3 ஸ்லோகம் வருது. ஒவ்வொரு அங்கங்களும் எப்படி பகவானுடைய சேவையில அம்பரீஷ் மகாராஜர் பயன்படுத்தினார் அப்படின்னு. ஸ்ரீமத் துளசியா ரசனாம் தத்விதே, பகவானுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட துளசியை அவர் சுவைத்தார். அதே மாதிரி பகவானுடைய பாத கமலங்கள்ல அர்ப்பணிக்கப்பட்ட மலர்களை முகர்ந்தார். அதுக்கப்புறம் பாதங்களால பாதோ ஹரேபி க்ஷேத்ர, அந்த பகவானுடைய க்ஷேத்திரங்களுக்கு போறதுக்காக பாதங்களை பயன்படுத்தினார். உடலை பகவானுடைய ஸ்ரீ விக்கிரகத்துக்கு முன்னாடி விழுந்து வணங்கினார். காமம் து தாஸ்யே நது காம காமியா யதோத்தம ஸ்லோக ஜனாஸ்ரயா ரதிஹி. அவருடைய விருப்பங்கள் அப்படிங்கறத அவர் எப்படி நிறைவேற்றிக்கிட்டார் அப்படின்னா, பக்தர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவது மூலமாக. காமம் து தாஸ்யே நது காம காமியா, பக்தர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதுதான் அவருடைய விருப்பமா இருந்தது. அவருக்குன்னு தனிப்பட்ட விருப்பம் கிடையாது. பிரபுபாதர் அப்படித்தானே இருந்தார். அவருடைய ஆன்மீக குரு என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றதுதான் பிரபுபாதருடைய விருப்பமா இருந்தது. பிரபுபாதருக்கு தனிப்பட்ட ஒரு அபிலாஷை எல்லாம் வாழ்க்கையில கிடையவே கிடையாது. சோ அப்போ பிரபுபாதர் அவருடைய ஆன்மீக குரு சொன்னார், வெளிநாட்டுல போய் இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய், உனக்கு பணம் கிடைச்சதுன்னா புஸ்தகங்களை அச்சிட்டு விநியோகம் செய் அப்படின்னார். இந்த 2 காரியம்தான் பிரபுபாதர் முக்கியமா எடுத்து செஞ்சார் இல்லையா? பகவத்கீதை பாகவதத்தை விநியோகம் செய்யறது, அதுக்கப்புறம் கிருஷ்ணரை பத்தி எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறது. இந்த 2 கட்டளைகள், காமம் து தாசே நது காம காமியா யதோத்தம ஸ்லோக ஜனாஸ்ரயா ரதிஹி. பகவானுடைய சேவையில எப்படி அம்பரீஷ் மகாராஜர் ஈடுபட்டார், கிருஷ்ண பிரபுபாதரும் அப்படியே தான் ஈடுபட்டார். பகவானை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாம பிரபுபாதர் இருந்தார். அதே மாதிரி நாமளும் நம்மளுடைய வாழ்க்கைய கொஞ்சம் டியூன் பண்ணணும். கொஞ்சம் டியூன் பண்ணி நாமளும் என்ன செய்யணும், பகவானுடைய பக்தி தொண்டுல எப்பவுமே ஈடுபடணும். ஓகே, இன்னைக்கு படிச்சதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள்? சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்போ நம்மளுடைய ஓரளவுக்கு நம்ம கடவுள் பக்தியோட இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்க மூலியமாலாம். இனிமேல் நம்ம பிறகு வர சந்ததிகள்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு ரொம்ப ஒரு பயமாவும் இருக்கு. ஏன்னா நம்மலாம் அந்த காலத்துல ஸ்கூல் படிக்கும் போது ஏதாவது ஒரு ஸ்கூல்ல கோவில்ல போயிட்டு ஏதாவது ஒரு உபன்யாசம் கேட்போம், அதை சுவாமி கோவிலுக்கு கூட்டின்னு போவாங்க, பெரியவங்க அது மாதிரிலாம் செய்யறாங்க. ஆனா இப்ப வரப்போற இது பாத்தீங்கன்னா எங்கேயும் வரமாட்டேங்கிறாங்க. எல்லா சினிமாக்கு, டிராமாக்கு, பீச்சுக்கு அங்கதான் வீக்கெண்ட்ல போறாங்களே தவிர யாரும் கோவிலுக்கு வாங்கன்னு சொன்னா வரமாட்டேங்கிறாங்க. இது நினைச்சா இந்த வரப்போற காலம் எப்படி பக்தி தொண்டில் ஈடுபட போறாங்க அப்படிங்கிறது ஒரு பயமாவே இருக்கு. இந்த வாழ்க்கை நிலைமை நினைச்சோம்னாலே. சோ அதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும், யூத் ப்ரீச்சிங் பண்ணணும். யூத் ப்ரீச்சிங் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கீர்த்தன் ஹப் கீர்த்தன் பங்க் என்னென்னமோ சொல்லி அந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஏதோ பேர்லாம் வச்சு நாம சங்கீர்த்தனம் பண்ணி அந்த யூத்தை அட்ராக்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஸோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தையிலேருந்து, சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருக்கும் நம்ம பிரச்சாரம் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும்.
பிரச்சாரம் ஒண்ணுதான் பிரபு. இத வந்து சால்வ் பண்றதுக்கான ஒரே வழி வந்து பிரச்சாரம் தான். சோ அந்த அறிவை தேடி போறவங்களுக்கு பகவத்கீதையில இருக்கக்கூடிய ஞானம் வந்து அவங்களுக்கு பெரிய விருந்தா இருக்கும். சோ இந்த விஷயத்த அவங்க ஆராய்ச்சி பண்ணி படிக்க ஆரம்பிச்சாலே வந்து அவங்களால அதை வந்து ஏத்துக்க முடியும். இல்ல இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டெல்லாம் எங்களால அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறவங்க கீர்த்தன்ல கலந்துக்கலாம், பிரசாதம் சாப்பிடலாம், அவங்களுடைய திறமைகளை பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தலாம். நிறைய யூத் பிரீச்சிங்கும் நடக்குது. ஒரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப ஆபத்தான காலம் தான். என்ன செய்யறது, இந்தியாவோட நிலைமை வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்தியால நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி எல்லாம் கொஞ்சமாவது கோயிலுக்கு போறது, அங்க ஏதாவது உபன்யாசம் கேட்கறது, அந்த மாதிரிலாம் ஏதாவது கொஞ்சம் இருந்தது. இன்னைக்கு எல்லாமே வந்து கட் ஆயிடுச்சு. பார்க்கலாம். நிறைய நிறைய பிரச்சாரம் பண்ணணும். அது ஒண்ணுதான் ஒரே வழி. மொபைல் வந்ததுலேருந்து தான் இந்த ப்ராப்ளம். மாதாஜி, மொபைல் வந்ததுலேருந்து தான் வீட்லயே எல்லாரும் முடங்கிட்டாரு. மொபைல் வந்ததுன்னு கிடையாது, ஒன்னொன்னு அப்படி வந்துட்டே இருந்தது. சினிமா வந்தது ஒரு காலத்துல, அதுக்கப்புறம் டிவி வந்தது, அதுக்கப்புறம் சீரியல் வந்தது, இப்ப கையில மொபைல் வந்திருக்கு, ஏஐ வந்திருக்கு, என்னென்ன கண்டுபிடிப்பாங்களோ எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும் இல்லையா? களி வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணணும், யுக்த வைராக்கியமா எல்லாத்தையும் வந்து பகவானுடைய சேவையில நாம ஈடுபடுத்தணும். அதான் பண்ணக்கூடிய ஒரே வழி. சீரியல்லாம் வந்ததுனால மாதாஜி பெரியவங்க கூட வரதில்லை இப்ப எல்லாம். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஆமாமா கூட வர மாட்டேங்கிறாங்க. சொன்னா 7 மணிக்கு அந்த சீரியல் இருக்கு, 9 மணிக்கு இந்த சீரியல் இருக்குங்கிறாங்களே தவிர அட்லீஸ்ட் வந்து இதுவாது கேளுங்க. நீங்க வந்து எதுவும் கிளாஸ்லாம் சேர வேண்டாம், பாகவத்தை கேளுங்க, அவர் சொல்ற கிளாஸ் ஏதாவது காதால கேளுங்க, நீங்க ஒன்னும் கலந்துக்கலாம் வேண்டாம், யூடியூப் ஆன் பண்ணி கேளுங்க. இந்த ஜூம்ல ஆரம்பிச்சா உங்க மூஞ்சி பார்க்க போறாங்கன்னு சொல்ல போறீங்க, யூடியூப்ல கேளுங்க. நீங்க அது கேட்டுருக்குன்னா கூட அதுக்கு எங்களுக்கு டைம் இல்ல, அது இல்ல, என்ன காரணம் எல்லாம் சொல்றாங்க. ஆனா சீரியல் பார்க்க டைம் இருக்கு, டைம் இருக்கு, எல்லாத்துக்கும் டைம் இருக்கு, பகவானுக்கு தான் டைம் இல்ல. ஆனா அந்த டைம் அப்படிங்கிறது ஒரு நாள் பகவான் அவங்க முன்னாடி வந்து நிக்கும் போது அவங்களால என்ன சொல்ல முடியாது, டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அவங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் கஷ்டம்தான். ஆனா நம்ம விடாம வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய முயற்சி நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நம்ம பாலபத்ர தாஸ் பிரபுஜி வந்து குழந்தைகளுக்காக ஒரு இது ஆரம்பிச்சிருக்காரு மாதாஜி. சூப்பர் சூப்பர், ஜெய் ஜெய். அது ஆரம்பிச்சிருக்காரு. ஏதோ நான் அதை நம்ம குரூப்ல போடுறேன் மாதாஜி, எனக்கு வந்தது அது, நான் போடுறேன். நம்ம குழந்தைகளுக்காகவே யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நம்ம குழந்தைகளை சேர்த்து விடலாம். பட் இட் இஸ் சம்வாட் ஏதோ சிறிய கட்டணம் கட்டி படிக்கிற மாதிரி, அப்பதான் உங்களுக்கு பொறுப்பு வரும். வரும்போது ஃபீஸ் இல்லாம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃப்ரீயா பண்ணோம் அப்படின்னாக்க வீட்டுல தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி இங்க கொண்டு வந்து விட்டுருவாங்க. இல்ல கிளாஸ் ஜாயின் பண்ணி விட்டுலாம், அதுக்கப்புறம் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். ஃபீஸ் வாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 200 மாதாஜி, அவ்வளவுதான் மாதாஜி. சோ ஏதோ கொடுக்கும்போது என்ன ஆகும், ஒரு பொறுப்பு இருக்கும், நமக்கும் பணம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறது இருக்கும். பிளஸ் அவங்களும் எவ்வளவு மெனக்கட்டுறாங்களே மெட்டீரியலுக்கு எல்லாத்துக்குமே வந்து எல்லாமே ஃப்ரீயா தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கணும். அதுவும் குழந்தைகளுக்கு பண்ணணும்னா கொஞ்சம் எஃபோர்ட் ஜாஸ்தி போட்டுதான் அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி. என் பொண்ணு ஜாயின் பண்ணிருக்கேன் மாதாஜி. ஜெய் ஜெய். குழந்தைங்களோட சேர்ந்து அவங்க பண்ணும்போது என்ன பண்ணலாம், அவங்களால ஈஸியா வந்து கத்துக்க முடியும். ஒரு குழந்தை ஸ்லோகம் சொல்லுதா நாமளும் சொல்லணும்னு தோணும். இங்க பெரியவங்க எல்லாம் இருக்கும்போது குழந்தைங்களை ஜாயின் பண்ண வச்சோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் அங்க சரியா குழந்தைங்களுக்கு சரியா இருக்கணும். எங்க வீட்டுல 2 பசங்க போட்டிருக்காங்க மாதாஜி. ஜெய் 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 ஜெய். 2 பேருக்குமே போட்டேன் மாதாஜி. வெரி குட் வெரி குட். அதே மாதிரி இஸ்கான்ல இருந்து ஸ்கூல்ல கண்டக்ட் பண்ணிருக்காங்க மாதாஜி இங்க சென்னையில. அது கூட குவிஸ் வச்சு இப்போ ஆன்லைன்ல தான் மண்டே சண்டேவும் ஃப்ரைடேவும் வீட்ல அட்டென்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த டைம் வச்சு 10 கொஸ்டின் முன்னாடி வந்து மெட்டீரியல் கொடுத்துடுறாங்க. அதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின் கேக்குறாங்க. ஸ்கூலுக்கு வந்தது ஸ்கூல் மூலமாவே பண்றாங்க. நம்ம குரூப்ல தான் யாரோ ஒரு மாதாஜி போட்டிருந்தாங்க அந்த லிங்க், நான் கூட அவங்க குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணிருந்தேன். அதே மாதிரி இஸ்கான்ல இருந்தும் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி மெட்டீரியல் கொடுத்துட்டாங்க. ஃப்ரைடேவும் சண்டேவும் ஒரு டைம் வச்சாங்க. அதுல வந்து 25க்கு வந்து 23 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஸ்டின் அப்படியே ஆன்சர்ன்னு சொல்லி அதுவும் பண்ணி. வெரி குட் வெரி குட். ஸோ அதனால குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, பொறுப்பு எல்லாம் நமக்கு இருக்கு. ஓகே, தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு.
இப்ப கிருஷ்ணர் கருவில இருக்க தேவர்கள் எல்லாரும் வணக்கம் செலுத்தினது. அப்ப பிரம்மாக்கும் இந்திரனுக்கும் ஏன் அது பின்பு இப்படி அவற்றை மகிமை தெரியாம பிரச்சனைப்படுத்தினவே அவற்றை லீலையை வெளிப்படுத்துறதுக்கா என்னத்துக்கு? புரியல பிரபு, என்ன கேக்குறீங்க? இல்ல, சிறையில இருக்க தேவர்கள் எல்லாரும் அவருக்கு வணக்கம் வழிபட்டாங்களே. ஆனா இந்த லீலை எதுக்காக, இந்திரன் அந்த லீலை எல்லாம் எப்படி நடந்தது, என்னத்துக்காக நடந்ததா? ஓகே ஓகே ஓகே. சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவர்கள் பரமபுருஷ பகவான் தேவகியோட கருவுல இருக்கார் அப்படிங்கறது அவங்களுக்கு புரிஞ்சுது. அவங்க வழிபட்டாங்க. பிரம்மா தான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். ஏ அந்நிய அரவிந்தாட்ச விமுக்தமான இந்த ஸ்லோகத்தை பிரம்மா தான் சொல்றார். பகவானை வழிபடுறார். ஆனா அதே பிரம்மா 2வது அத்தியாயத்துல வழிபட்டார். 14வது அத்தியாயத்துல என்ன பண்ணிட்டார், 13வது அத்தியாயத்துல அந்த கன்றுகளையும் கோபர்களையும் தூக்கிட்டு போயிட்டார் இல்லையா? சோ அதான் நீங்க கேள்வியா கேக்குறீங்க, ஏன் பிரம்மாவுக்கு குழப்பம் வந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா பகவானுடைய லீலைகள் அப்படிங்கிறது ஒரு விதத்துல. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு லீலையும் நமக்கு பல பாடங்களை கற்பிக்குது. இப்போ பிரம்மா பகவானை எப்படி எடுத்துக்கிட்டார், சாதாரணமா எடுத்துக்கிட்டார். சாதாரணமா எடுத்துக்கிட்டு இந்த குழந்தையா பரமபுருஷ பகவான், இந்த குழந்தையா எல்லாருக்கும் காரணம் இந்த குழந்தையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு என்ன பண்ணார், எல்லாரையும் தூக்கிட்டார். அப்போ நாமளும் என்ன பண்ணக்கூடாது, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அப்படிங்கிறது சாதாரணமான மந்திரம், கிருஷ்ணர் ஒரு விளையாட்டு பொருள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நமக்கு உணர்த்துற. அதே மாதிரி நம்மளுடைய மனம் இருக்கே, எப்ப வேணா கர்வப்படலாம். 4 ஸ்லோகம் கத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க பெரிய ஆள் ஆயிடுவோம். நம்ம 4 ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், 4 பேருக்கு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மனசு என்ன சொல்லும், ஒன்ன மாதிரி ஒரு பக்தர் யாரு கிடைப்பா, நீதான் பெரிய ஆள். சோ அந்த அகங்காரம் இந்திரனுக்கு வந்தது. அந்த அகங்காரத்தை பகவான் என்ன பண்ணார், குறைச்சார். இந்திரனுடைய அகங்காரத்தை குறைச்சார். அதனால ஒவ்வொரு லீலைகள் மூலமா பகவான் ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க அவருடைய அந்த உன்னதமான அந்த லீலா புருஷோத்தமன் இல்லையா, அவர் அதை வெளிப்படுத்துறார். ஒரு விதத்துல பார்த்தோம்னா பக்தர்களை வழிக்கு கொண்டு வர்றார். அந்த வழிக்கு கொண்டு வர்றதுக்கு அவருடைய பக்தர்களை வச்சே நமக்கு இந்த மாதிரி எல்லாம் புரிய வைக்கிறார். சோ இந்த 2 விஷயமும் இருக்கு பிரபு, சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ கோவர்தன் முன்னாடி நம்ம போகும்போது நம்ம அகங்காரம் எல்லாத்தையும் கோவர்தன் என்ன பண்ணிடுவார், தூள் தூளாக்கிடுவார். எல்லா அகங்காரத்தையும் போக்கிடுவார். ஏன் அப்படின்னா அந்த அகங்காரம் போறது ரொம்ப கஷ்டம். மனசுக்குள்ள இருக்கிற அகங்காரம் இருக்கேன், நான் பெரிய ஆள், நான் பெரிய ஆள், நான் பெரிய ஆள் அப்படின்னு எல்லாம் எப்ப பார்த்தாலும் நம்மளை தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா கோவர்தன் பகவான், ஆஹா, அவர் அற்புதமான பக்தர். பகவான் ரெண்டுமே அவர் தான், கோவர்தன் தான். சோ அந்த கோவர்தன் லீலைனா ரொம்ப பெரிய விஷயங்கள், பகவானுடைய லீலைகள் 10th கேண்டோ. அதனாலதான் என்னது ரொம்ப ப்ரீஷியஸ். அதுக்குதான் நம்ம படிப்படியா படிச்சுக்கிட்டே போறோம். படிப்படியா படிச்சுக்கிட்டே போகும்போது ஒவ்வொரு பக்தர் என்ன விதமான சூழ்நிலையில வைக்கப்படுறார், பகவான் அவரோட எப்படி ரிலேட் பண்றார், அப்புறம் அவர் எப்படி அவர் அதை உணர்றார், இதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது 10th கேண்டோ போகும்போது நமக்கு ஆஹா, கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது உறுதியாகும். உறுதியாகி நாம நம்மளுடைய அகங்காரம், பொய், கௌரவம் இதெல்லாம் விட்டுட்டு பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படிங்கிற அந்த சரணாகதி மனப்பான்மையோட நம்மளால என்ன பண்ண முடியும், நாமத்தை சொல்ல முடியும். தேங்க்யூ பிரபு, நல்ல கேள்வி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபு கேட்டதுனால எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு மாதாஜி. அவர் கேட்ட அப்புறம் அதாவது என்னன்னா, இப்போ பிரம்மரும் அந்த நிலையில வழுக்கி விடுறாரு, இந்திரனும் அந்த அகம்பாயத்தால வழுக்கி விடுறாரு. ஸோ நம்ம பிரம்மாவாகட்டும் இந்திரனாகட்டும் இந்த மாதிரி வழுக்கி விழுந்துடுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு பகவானோட கோலோக அவங்களுக்கும் பிறப்பு இறப்புங்கிறது நிச்சயம்னு நம்ம படிச்சுட்டே வரோம். அது இந்த இது காட்டுதுன்னு புரிஞ்சுக்கலாமா மாதாஜி? கோலோக விருந்தாவனத்துல பர்மனண்டா பக்தரா நம்ம இருந்துட்டோம்னா பகவான் கிட்ட இருப்போம். இந்த பிரம்ம பதவி இந்திர பதவி எல்லாமே இந்த மாதிரி நம்ம வலிக்கு விழுவோம். ஒரு நேரத்துல தவறு செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லா இடத்துலயும் இருக்கு. பிரம்மா படைக்கும் போதே பிரார்த்தனை பண்ணார், நான் படைக்கிறேன்னு சொல்லி எனக்கு கர்வம் வந்துடக்கூடாது அப்படின்னா பிரார்த்தனை பண்ணார்.
ஆனா திரும்ப அந்த மாதிரி ஒரு தவறுகள் அவங்க செய்யறாங்க அப்படின்னா அடுத்து வர்ற தலைமுறை பிரம்மாவுக்கே இந்த கதினா நாம என்ன நிலைமை அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கலாம். ஏன்னா இப்ப இஸ்கான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், பதவி இருக்கு, பட்டம் இருக்கு, எல்லாமே இருக்கு, மாலை மரியாதை எல்லாம் கிடைக்கும். எல்லாமே என்ன பண்ணும், நம்மள கொஞ்சம் 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 கொஞ்சமா அது வந்து நம்ம மனசுக்குள்ள கலைகள் வளர ஆரம்பிக்கும். கலைகள் வளர்ந்து இப்போ 4 பேர் நம்மள வந்து பாராட்டும் போது, ஆஹா உங்களை மாதிரி இருக்காங்க, உங்களை மாதிரி எல்லாம் சொல்ல முடியுமா, நீங்க தான் வந்து பெரிய பக்தர், தூய பக்தர் வேற சொல்றாங்க, நீங்க தான் தூய பக்தர். தூய பக்தர்லாம் யாரு, நம்ம என்ன ஒண்ணுமே குப்பை நம்பலாம். சோ அந்த மாதிரி நம்ம மனசு என்ன பண்ணுவோம், நீ பெரிய ஆள் போல இருக்கு பத்தியா எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆகும், நமக்கு கலைகள் தான் வளரும். சோ பிரம்மாவுக்கே அந்த கதி அப்படின்னா நாம எப்படி இருக்கணும், பகவான் முன்னாடி நிற்கும் போது நமக்கு கூசணும் மனசு. எத்தனை பாவம் பண்ணியிருப்போம், எத்தனை பண்ணியிருப்போம் இல்லையா. எனக்கு அந்த கிச்சன்ல டேபிள் துடைக்கும் போது எனக்கு தோணும், கிருஷ்ணா எந்தெந்த ஜென்மத்துல நான் என்னென்ன பாவம் பண்ணேனும், ஆனா எல்லாத்தையும் நீங்க வந்து பார்க்காம இந்த மாதிரி துடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அதெல்லாம் டேபிள் துடைக்கும் போது மனசுல அது கிருஷ்ணா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களே, உங்களுக்கு சேவை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி. நிச்சயமா இது வந்து நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. பிரபுபாதர் இந்த பொருளுரை சொன்னேன். ஆக்சுவலா இந்த பொருளுரை எல்லாம் விளக்கணும் அப்படின்னாக்க இன்னும் நிறைய டைம் வேணும். அது ஒரே ஒரு ஸ்லோகம் தான் படிக்க முடியும், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பிரபுபா சொன்னார், ஒருத்தர் பக்தர் ஆயிட்டார் அப்படின்னா ஏதோ நான் போன பிறவியில நான் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கேன் போல இருக்கு, அதனாலதான் நான் பக்தர் ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. பிரபுபாதருடைய கருணையினால மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியுது, ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்ல முடியுது. சோ வேற எந்த ரீசனும் கிடையாது, வேற எந்த ரீசனும் நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றதுக்கு நம்மளுடைய முன் ஜென்மத்துல நாம செய்த புண்ணியமோ இல்ல ஏதோ நம்ம மூதாதர்கள் செய்த புண்ணியமோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிரபுபாதருடைய காரணமற்ற கருணை மட்டும்தான். அது நம்ம நினைச்சு பார்க்கணும். அதை நினைச்சு பார்க்கும்போது அந்த பொய் அகங்காரம் எப்பப்போ அடி வாங்குதோ சாம இருக்க வேண்டியதோ. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஸோ நல்ல தாட் ப்ரொவோக்கிங் கொஷின்ஸ் அண்ட் டிஸ்கஷன். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். வாஞ்சா கல்பத்தருभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय, श्री प्रभुपाद की जय, प्रेमानंदे हरि हरि बोल. थैंक यू. நாளைக்கு சொல்லிடலாம் மாதாஜி. பிரம்மசகிதே மாதாஜி. தேங்க் யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ மாதாஜி. தேங்க் யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ மாதாஜி. தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க் யூ மாதாஜி. ரெண்டு கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண, ஹரே ஹரே ராம, ஹரே ராம, ஹரே ராம, ஹரே கிருஷ்ணா.